லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா காட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை கழிக்கிறாரு அப்படின்னும் போது, மனித கழிவுகள் அந்த வாசனையா இருக்கட்டும், இல்ல சமைக்கிற வாடையா இருக்கட்டும், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விலங்குகளையோ, இல்ல அங்க இவர தேடுறதுக்காக வரக்கூடிய அந்த தேடுதல் படையையோ, ஒரு அந்த இழுக்காதா அது அவங்கள? இல்ல. காட்டி கொடுக்காதா? நீங்க காடு அப்படிங்கிறத பத்தி பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காட்ட பத்தி இமேஜின் பண்ணியிருக்கீங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு காடு ஒரு 5, 6 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். இந்த பக்கம் ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஊர் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்மெல்லாம் அங்கே வரன்ட்டு. இந்த காடு அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்க ஒரு பெரிய காடு. முறையாக நம்ம எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா சாகும் காலம் வரைக்கும் வழி கண்டுபிடிச்சி வெளியில் வர முடியாது. உள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல இறந்துருவோம். அந்த மாதிரியான உயிரோட வரவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள இவங்க உயிரோடு வர முடியாதுன்னா தொலைஞ்சிருவோமா? மீண்டு வர முடியாது. சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ முடியும்? அதிகபட்சம் ஒரு 5-6 மணி நேரம். அதுக்குள்ளே தண்ணி இல்லைன்னா நம்ம அடுத்த நடத்த போக முடியாது. அந்த காட்டுப்பகுதியில் 3 நாள் 2 நாள் நடைப்பயணத்துக்கு பிறகு தான் தண்ணியை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இடமே இருக்குது. இப்போ இந்த சீசனில் இருக்கும். இந்த சீசனில் எந்த மலையில் மேலே ஏறி இறங்கணுன்னாலும் ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல தண்ணி இருக்கும். இந்த மேலே ஏறி இறங்கவும் இல்லை, இதுக்கு உத்தரவாதம் கிடையாது. எக்கச்சக்கமான பாம்பு வகைகள் இருக்குது, பூண்டுகள் விஷப்பூண்டுகள் நிறையா இருக்குது, பறவைகள், அந்த காட்டில் வாழக்கூடிய சில பூச்சிகள் இருக்குது, ஒட்டுண்ணிகள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு 2-3 அட்டை நம்ம காலில் ஏறிட்டாங்க. தண்ணி குடிக்க போகிற இடத்துல நம்ம காலில் அட்டை ஏறிட்டாங்க. அந்த அட்டையை முறையாக வெளியேற்ற தெரியலனா காலிலேருந்து முழுக்க ரத்தம் போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் நம்ம இணைஞ்சி கொடுத்து மலையில் நடக்க ஆரம்பிக்கும் போது ரத்தம் பூரா போய் மயங்கி விழுந்துருவாங்க. அவ்வளோதான். ரத்த வாடை அடிச்சுன்னா அடுத்தது சென்னாயோ ஓனாயோ அல்லது இந்த கழுதுப்புள்ளி எந்த காட்டில் இல்லை, சிறுத்தையோ ரத்த வாடைக்காக வரும், சாப்பிட்றோம். அதனால இந்த உத்தரவாதம்லாம் நம்ம தர முடியாது. மீண்டும் அந்த நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க? உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? நம்ம போறோம், நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அனுபவமோ நம்ம அங்கே ஒரு நாள் இருந்தாலுமே நமக்கு அது பெருசா இருக்கும்ல. அது அங்கெல்லாம் நமக்கு எந்த அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒன்று நம்ம கூட்டி போகக்கூடிய ஒரு நபர் வருவார், வீரப்பன். அவர் சொல்லியிருக்கிற அந்த கல்லுமடுவு அல்லது அம்மாபாளி அல்லது வட்டப்பாறை அப்படிங்கிற ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஆள் இருப்பாங்க. அந்த இடத்து வரைக்கும் கூட்டி போகிறதுக்கு அந்த இடம் வரைக்கும் வழக்கமாக அதிகமான நாளில் போயிட்டு வந்த பழக்கம் உள்ள ஒரு நபர் வருவார். அவர் என்ன அந்த இடத்துக்கு கூட்டி போவார். அது வரைக்கும் அவர் எனக்கு கார்டியனாக இருப்பார். அந்த இடத்துக்கு இடையில் என்ன வரும், காட்டெருமை வருமா, யானை வருமா, இல்லை போகிற வழியில் தண்ணி எங்கே இருக்குது, இந்த வழி எங்கே போகுது, இந்த வழி எங்கே போகுது, இந்த பாறையில் என்ன இருக்குது, இந்த ஊர் எங்கே இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை தகவல்களை நான் விசாரிச்சுட்டே போயிடுவேன். அந்த இடம் வரைக்கும் போனதுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைனா நான் வெளியில் வந்துடுவேன். அதுக்கான பாதுகாப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் போவேன். அந்த இடத்துக்கு போய்ட்டா வீரப்பன் இருக்கார். அவர் எங்கே ஊட்டி போனாலும் நம்ம தாராளம் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வழி தெரியும், எல்லா பாதுகாப்பும் இருக்குது. எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட்டு போயிட மாட்டாங்க. அதனால் அதுக்கு பிறகு அவங்க பொறுப்பில் நான் போக ஆரம்பிச்சிடுவேன். அதனால் எனக்கு அந்த காட்டை பார்த்து பயந்தேன், காட்டுக்குள்ளே மிருகங்கள் என்ன தேடிச்சு துரத்துச்சு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வீரப்பனோடு சேர்ந்துட்டோம்னாவே அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி காவல்துறையிலும் சரி, அவங்ககிட்ட நம்ம ஒரு டீமாக போயிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்துட்டாவே குறைந்தபட்ச பாதுகாப்போடு நம்ம போயிடலாம். அது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறை வந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பழங்குடி 4 பேரை கூப்பிட்டு வருவாங்க. அவன் எந்த வழியாக போனால் எங்கே தண்ணி இருக்குது, எந்த ஊருக்கு போகலாம், எது உயரமான பகுதி, எது தாழ்வான பகுதி, உயரமான பகுதியில் போனால் எவ்வளோ நேரத்தில் போகலாம், தாழ்வான பகுதியில் போனால் எப்படி போகலாங்கிறத பற்றி அந்த அடிப்படை தரவுகள் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க மூலமாக ஈஸியாக நம்ம போயிடலாம். வீரப்பனோட போனோம்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சில நேரங்களில் விலங்குகள் நாங்கள் வர்றதை பார்த்துட்டு அதுவாக ஓடும் பயந்து. காட்டெருமை கூட்டம் ஓடி இருக்குது, மான் கூட்டம் ஓடி இருக்குது, யானை கூட்டம்லாம் ஓடி இருக்குது. நம்ம கண்ணில் பார்த்து புகைப்படம் எடுக்கிற வாய்ப்பெல்லாம் அங்கே இருக்காது. அது முன்னாலேயே ஓடி போயிடும். காரணம் என்ன, வீரப்பன்ற இந்த துப்பாக்கி வச்சுருப்பாங்க, நாட்டு துப்பாக்கி. அதனுடைய தோட்டா மருந்து இருக்குல்ல, வெடி மருந்து, அந்த வாசம் அடிச்சுனாவே எல்லாம் ஓடிடும், பெரும்பாலும் ஓடி போயிடும். இதுதான் காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு பயம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம தவறி ஒரு அட்வென்ச்சரஸா த்ரில்லா இருக்கும்ல அந்த டைம்ல போகும்போது நமக்கு. கண்டிப்பாக டெக்னாலஜி இல்லாத ஒரு காலம் வேற. மொபைல் இன்றைக்குமே மொபைல் கிடைக்காது. இப்போ 2024 நம்ம காட்டுக்குள்ளே போனால் பெரும்பாலும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்புறம் ஒரு இடத்துல டவர் கிடைக்கும். அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் கிடைக்காது. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் கொஞ்சம் டவர் கிடைக்கும். அது தவிர மீதி எந்த இடத்துலையுமே டவர் கிடைக்காது. இன்றைக்கி கூட நம்ம கம்யூனிகேஷன் இல்லாத இடமா தான் அந்த காடுகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எந்த அடிப்படை வசதியுமே இருக்காது. முழுக்க அவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதலோடு தான் நம்ம போயிட்டுருக்கணும். ஒரு அச்சம் இருக்கும், இந்த காட்டுக்குள்ளே நம்ம வழி தெரிவி போயிட்டோம்னா நம்ம நிலைமை என்னான்ட்டு. இதுக்கு இடையில் அங்கே இயல்பாகவே விலங்குகளுக்கு பல குணங்கள் இருக்குது. இப்போ வீரப்பன் அவங்க ஊர் இருக்கிற இந்த செங்கப்பாடி காட்டு பகுதியில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு நினைவோட இருக்குது.
நான் அந்த காட்டுக்குள்ளே கர்நாடக வனத்துறை பொறுத்த வரைக்கும் அவர் டிசிஎஃப் வீரப்பன் தானே அவரை கொன்னாரு. ஆமாம், ம். அந்த நினைவிடத்துக்காக நான் ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆசிரியர் 2 பேரும் பைக்கில் போயிட்டோம். ஏன்னா அந்த பக்கம் காட்டுக்குள்ள பைக்லேயே யாரும் போக மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் வனத்துறையை அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் போனேன்னா விட்டுருவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதிச்சிருவாங்க. நாங்கள் போயிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே பாலை மரங்கள் ஒடிச்சு கிடக்குது. பாலை மரம்னு ஒன்று இருக்கும். பாலக்காடு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான பாலைன்னு ஒன்று இருக்குது. அந்த காட்டு ஓரத்தில் வரக்கூடிய ஒரு பாலை மரம். அந்த மரம் எல்லா இடத்துலையும் ஒடிச்சு கிடக்குது. அந்த குறிப்பிட்ட இடம் ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் போக வரைக்கும் பார்க்குற ஒரு 15 இடத்துல அந்த மாதிரி மரம் ஒடிச்சு கிடக்குது. இது என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த டிசிஎஃப் சீனிவாசனுடைய நினைவிடத்தில் ஒரு கார்டு வேலை செஞ்சுட்ருக்கார். உள்ள 24 மணி நேரம் அங்கே தங்கியிருப்பார். அவரை போய் பார்த்துட்டு எல்லாம் கேட்கும்போது என்ன இந்த மரம் ஒடிச்சு கிடக்கு அப்படின்னா, அப்போ சொல்கிறாரு, இது ஒரு யானை அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு சாப்பிடுது, வேறு எதையும் சாப்பிட மாட்டேங்குது. அது ஏதோ அதுக்கு ஒரு சுவை இருக்குது. அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அது இப்போ தான் இந்த பக்கம் போச்சு அப்படின்னாரு. திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் அங்கே அவரோட பேசிக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப நாங்கள் வரும்போது அதே யானை ஒரு இடத்துல பாலை மரத்தை ஒடிச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நேரா? பார்க்குறேன். இப்போ இல்லையா சார்? இல்லை பார்க்குறேன்னா அதுக்கப்புறம் அந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம். நான் அந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுக்க மற்ற முயற்சி பண்ண முடியாது. அதனால் நாங்கள் மேலே வந்துடுறோம். இப்போ இந்த யானையினுடைய குணம் தெரியாமல் நான் ஒரு பாலை மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சு போனேன்னு வைங்க, அது வந்துடும். அதை சாப்பிட்றதுக்காக வரும். ஆனால் யானைகள் பாலை மரத்தை சாப்பிடுதுங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. அது வழக்கமாக அது மாதிரி சாப்பிடாது. மூங்கில் ஒரு குறிப்பிட்ட சில புல் வகைகள் தான் அது விரும்பி சாப்பிடும். ஆனால் இந்த யானை பாலை மரத்தை சாப்பிட்டு பழகிருக்கு. இது பெரும்பாலும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பாலை மரத்தில் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் அந்த புதர்களை போயிருக்கும்போது அது வந்துன்னா எதிர்பாராமல் ஒரு விபத்தில் நம்ம சாக வேண்டி வரும். இப்படி காட்டுக்குள்ளே ஒரு விலங்கும் என்ன குணநலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்குது, என்ன அமைப்பில் வாழ்ந்துட்டு இருக்குது, அது என்ன எண்ணத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு வல்லவராக தான் வீரப்பன் இருந்திருக்காரு. அவருக்கு அது தெரியும். நாங்கள் பல நாள் போயிருக்கோம். ஒரு முறை 1996 நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நாள் நாங்கள் போயிருக்கிறோம். போகும்போது நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறார். நாங்கள் தங்குற இடம் எப்போவுமே வீரப்பன் ஒரு இடத்துல தங்குறாருன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 3 பக்கம் பார்வை தெரியணும். ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் 3 பக்கமும் பார்வை முழுமையாக தெரியணும். யாராவது வர்றாங்களா, என்னத்துக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. அவங்க போகக்கூடிய பாதையும் தெளிவாக தெரியணும். அந்த நபர் அந்த பாதையில் போகாமல் நேராக மலையினுடைய அந்த கரெக்டுக்கு வந்துட்டாருன்னா வர்றதும் தெரிகிற மாதிரி இடமா இருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு வேற ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு வழி இருக்கணும். இந்த மாதிரி இடத்த பார்த்து தான் உட்காருவார். அப்படி ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும்போது பேபி வீரப்பனையும் மாதேசையும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கங்கிறாரு. அந்த பசங்க 2 பேரும் போகிறாங்க. போகும்போது சாயங்காலம் ஒரு 5:45 6 மணி இருக்கும். இருட்டிட்டு வரக்கூடிய நேரம். போயிட்டு யானை எக்கச்சக்கமாக இருக்குது, நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம், யாரோ வாங்கங்கிறாரு. உடனே சேத்துக்குழி கோயந்தன் போகிறாரு. நானும் அவரோட போகிறேன். சரி வாங்க அந்த இடத்த பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 யானைகள் அந்த ஒரு சின்ன குட்டை மாதிரி தான் இருக்குது தண்ணி. அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நிற்கிது யானைங்க. இவங்க போய் எப்படி தண்ணி எடுக்க முடியும்? சாத்தியமே கிடையாது. சரி வேணாம், இந்த இடத்த விட்டுருங்க. இன்னொரு குட்டை, இன்னொரு 10 நிமிஷம் தூரத்தில் போகிற இடத்துக்கு இன்னொரு குட்டை இருக்குது, அங்கே போகலாம் வாங்கிட்டு சேத்துக்குழி கோயந்தன் கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் போகிறோம். அந்த குட்டைகிட்ட நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே யாரோ ஆளுங்க பேசுகிற சத்தம் கேட்குது. இது போலீஸா வனத்துறையா? அவங்க கன்னடத்துலேயே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த கட்டத்தில் அது யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியல. இருட்டிட்டுது. ஆனால் ஆளு உட்காந்துருக்கிறது தெரியுது. அப்புறம் சேத்துக்குழி கோயந்தன் ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துல நின்று பார்த்தாரு. வெவ்வேறு இடத்துல சுற்றி போய் பார்த்துட்டு வந்தார் யாராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒன்று கர்நாடக அதிரடிப்படை வீரப்பன் ஆப்ரேஷனுக்காக வந்துட்டு தண்ணி இருக்குது இந்த இடத்துல, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏதோ கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க, அல்லது இந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வரக்கூடிய ஆள் இருக்காங்க. அவங்க இரவு நேரம் 9 மணி 10 மணிக்கு மேலே மான் அல்லது எருமை கடத்தி இந்த மாதிரி ஏதாவது தண்ணி எடுக்க வந்தால் சுடலாங்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோதான் அமைதியாக நம்ம இந்த இடத்துக்கு சத்தம் இல்லாமல் போய் தண்ணி எடுக்க போயோம்னாலும் ஒரு அனுமானத்தில் அவன் பயத்தில் அல்லது விலங்கு தான் வந்திருக்கிற இடத்துல சுட்டானா நமக்கு அதை காலி ஆயிடும். அதனால் நம்ம இங்கே தண்ணி எடுக்கக்கூடாது, வேறு பழைய அந்த குளத்துக்கே போகலாம் வாங்குறாரு. சரி இது யாருன்னு தான் பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா பின்னால் தெரிஞ்சது ஒரு வேட்டை கும்பல் தானே. அது அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது, எங்களால் அப்போ கண்டுக்க முடியல. சரின்னு திரும்ப இந்த யானைகள்கிட்ட இந்த குளத்துக்கே வந்துட்டு யானைகளை விரட்டி விட்டுறாரு சேத்துக்குழி கோயந்தன். இந்த மருந்து துப்பாக்கி மருந்தினுடைய வெடி மருந்து வாசனை காட்டி அதை விரட்டி விடுறாரு. விரட்டி விட்டதுக்கு கூட பார்த்தா தண்ணி பூரா சேராரு. அப்புறம் அதுலேயே ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த கை கழுவுறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திட்டோம். மீண்டும் அந்த தண்ணி அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்து மறுநாள் காலையில் சேறு தெளிஞ்சதுக்கு பிறகு வடித்து தான் அதை சுட வச்சு குடிச்சிட்டோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே எதிர்பாராத பல்வேறு விதமான சூழல்கள் இருக்குது. இது அந்த காட்டில் வாழ்கிறவங்கனால தான் சரியாக அப்சர்வ் பண்ணி கொண்டு போக முடியும்.
புரியுது. ஆனா லைக் ஒரு காட்டுக்குள்ள இத்தனை ஆண்டுகளா அவர் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நுணுக்கங்கள் எல்லாமே கத்து வச்சுக்கிட்டு, மக்களுக்கு எதிரா செயல்படுற அதிகாரிகள ஒரு பக்கம் கொன்னு, சுட்டு வீழ்த்தியும் இருந்துகிட்டு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னும்போது, 2004 அவருடைய அந்த கடைசி நிமிடம் எப்படி நடந்துச்சு? உண்மையாவே காவல் படை தான் அவர சுட்டு பிடிச்சாங்களா? அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாவே இருக்குல்ல சார்? இல்லை 2004 காவல்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் விஜயகுமார் ஒரு கதை சொல்லுவார். இலங்கையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்போடு சேர்றதுக்காக வீரப்பன் முயற்சி பண்ணார். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய உளவாளிகளை அனுப்பி அவரை இலங்கைக்கு அனுப்புறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு. இந்த கதையை நம்பி வீரப்பனை வெளியில் கொண்டு வர்றதுன்னு இருந்தால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அவர் கொண்டு வந்துடலாம். அவர் அவ்வளோ தூரம் அந்த கதைகளை நம்புறது ஆள் கிடையாது. குறிப்பாக அந்த 2004 காலகட்டத்தில் வீரப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த ஃபண்ட் அதிகமாக இருக்குது. ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் அளவுக்கு மீறின பணம் கையில் இருக்குது. அந்த பணம் கையில் இருக்கும்போது அவருடைய இயல்பான அந்த வாழ்க்கை முறையிலேருந்து கொஞ்சம் மாறிடுறாருன்னா முதல்ல சர்வே காட்டுக்குள்ளே நம்ம அமைதியாக இருந்துட்டு அமைதியாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாலும் போதும் நம்ம இப்படியே இருக்கலாங்கிற முடிவில் இருக்கிறாரு. கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலையெல்லாம் வந்தது பிறகு தன்னோட இன்னும் சில ஆளுகளை கூட சேர்த்தணும், தனக்கு அந்த ஏற்கனவே சில ஆளுகளை பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணெலாம் இருந்திருக்கு இல்லையா. மோகன் நவாஸுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார், அவரை கொள்ளனார். வாழ்ற தேவாரத்தை கொள்ளனார், சங்கர் கொள்ளனார். இந்த மாதிரி பலரை கொள்ளணுங்கிற திட்டம்லாம் வச்சுருக்காரு. வசதி வாய்ப்புகளும் ஆள் பலமும் இல்லாத சூழலில் அதெல்லாம் அமைதியாக இருக்குது. அப்படியே இருந்துட்டவர் பொருளாதார பலம் வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆளுகளை சேர்த்துவோம், வெளியூரில் இருந்தால் கூட நம்ம போய் இவனெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாரு. மனநிலைக்கு வரும்போது தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய சில இந்த தீவிரவாத குழுக்கள்னு சொல்லக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ள ஆளுகளை எல்லாம் சேர்த்துறாரு. அதில் குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ்நாடு மீட்பு படை, இந்த 2 டீம் உள்ளே போகிறாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால நிற்க முடியல, வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு வல்லம் இளவரசன் ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினவாத குழு, அவருடைய குழுவும் போகிறாங்க. அவங்களும் ஒரு ஒரு வருஷம் இருக்காங்க. திரும்ப அந்த குழு வெளியில் வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து காட்டுக்குள்ளே போய்ட்டு அப்புறம் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பேரில் காவல்துறையே ஒரு 4 பேர் உள்ள அனுப்புகிறாங்க. நாங்கள்லாம் வந்து அல்லுமா தீவிரவாதிகள் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் வந்துட்டு வந்துடுறாங்க. இப்படி பலர் உள்ள போயிட்டு வந்த அந்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு பெரிய குழுவை தன்னோட உள்ள சேர்த்துக்கணும் முயற்சி பண்ணுங்கிற ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியின் விளைவாக முன்னால் பீப்புள் வார் அப்படிம்பாங்க, ஆந்திராவில் மக்கள் யுத்தம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு சேலம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் இந்த மாதிரி இடங்களில் வெவ்வேறு பேரில் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய லட்சியத்தை நினைச்சா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களை வென்றெடுத்து சுதந்திர பிரதேசமாக மாற்றி அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழே கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அதுக்கான சாட்சியம் இருக்கா இல்லையாங்கிறதான் விஷயம். ஆனால் இவங்க அந்த லட்சியத்தோடு இயங்குற ஒரு குழு. இந்த குழு தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு வந்து மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவில் தமிழ்நாடு முழுவதையும் பிரித்தெடுத்து ஆள்வதற்கு தகுதியான ஆளில் ஒரு 15 பேர் இருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை முழுக்க பிரித்து தனி நாடாக்குறவங்க. இந்த 15 பேர் கொண்ட ஒரு குழு வீரப்பனோட தொடர்பு எடுக்குது. அந்த குழுவுக்கான ஆயுதம் கொடுக்கல் வாங்கல், குழு எப்படி வீரப்பனோட சேர்றதுங்கிற பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அந்த குழுவுடைய பலவீனமான ஒரு நபரை போலீஸ் கையில் எடுத்துடுறாங்க. ஒரு குழு இருக்குன்னா ஒரு 30 பேர் அல்லது 20 பேர் இருக்காங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்றில் பலவீனமானவன் இருப்பான். அவனை தான் காவல்துறை எப்பவுமே கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை கையில் எடுத்துடுறாங்க. எஸ்எம் அப்படின்னு அந்த சுருக்க பெயராக சொல்லுவாங்க. அந்த நபரை கையில் எடுத்து அவர் மூலமாக வீரப்பன் கேட்டிருந்த அந்த மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் உள்ளே அனுப்புகிறோம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய போலீஸ் இடத்துல உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களோட வீரப்பன் குழு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக ஆயுதங்களும் வீரப்பனுக்கு போய் சேருது. AK-47 துப்பாக்கி, தோட்டாக்கள்லாம் போகுது, சில கையெறி குண்டுகள் போகுது. இதையெல்லாம் வீரப்பன் வாங்கி வச்சிடறாரு. திரும்ப ஆளுங்க உள்ளே வரணும். துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் போயிடுச்சு. மீண்டும் ஆளுங்க ஒரு 4-5 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளோட காட்டுக்குள்ளே முழுக்க நம்ம பாதுகாப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கையெறி குண்டை எப்படி செயல்படுத்துறது, எப்படி அதை வந்து செயலிழக்க செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி வீரப்பன் தேவைப்படுது. எனக்கு நம்ம கையில் குண்டு வச்சுருக்கணும்னா அந்த குண்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான சிஸ்டம் நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கான அந்த பயிற்சியை பெறுவதற்காக வீரப்பன் உள்ளிட்ட 4 பேரும், ஏன்னா பெரும்பாலும் ஒரு டீமில் இருக்கிற 4 பேர்னா 4 பேர் வெவ்வேறு இடத்துல தான் இருப்பாங்க. இந்த பயிற்சிங்கிறனால இந்த குண்டை எப்படி செயல்படுத்துறது, எப்படி செயலிழக்க வைக்கிறதுங்கிறத பற்றி ஒரு பயிற்சிங்கிறனால 4 பேருமே ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல இந்த பயிற்சி கொடுக்க போன தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய போலீஸ் அந்த குண்டை வெடிக்க வச்சிடுறாரு. பயிற்சியினுடைய ஒரு கட்டமாக ஒரு குண்டை வந்து போடுறாங்க, கழட்டுறாங்க, ஒன்று ஒன்றா மாற்றி அதை செட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அது வெடிக்குது.
வெடிக்கும் போது எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. தெரிஞ்சே வெடிக்குதா? பிளான்டு தான். பிளான் ஓகே. பிளான் தான். அந்த குண்டு வெடித்தா எவ்வளோ சேதம் ஏற்படுமோ அப்படிங்கிற அதுக்கான திட்டமிட்டதெல்லாம் போடுறாங்க. அந்த குண்டு வெடித்தா எவ்வளோ வேகம் இருக்கும், அதை எவ்வளோ குறைவாக வைக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அதிரடிப்படையில், தமிழ்நாடு காவல்துறையில் வெடிகுண்டு செயலெடுப்பு பிரிவு இருக்குது, வெடிகுண்டு செய்யக்கூடிய பிரிவு இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் பயிற்சி பெற்றவர் இந்த கான்ஸ்டபிள் பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிறவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த வெடிகுண்டு செயலாக்கும் அல்லது செயல்படுத்தும் பிரிவில் தான் இருக்கார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கமாண்டோகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொறுப்பு இருக்கார் இப்போ. ஓகே. அவருக்கு அந்த வெடிகுண்டு இன்னும் சொல்ல போனால் எல்லாமே அறிவியல் இயற்பியல் படித்தவங்க. அதனுடைய கோட்பாடுகள், வேதியியல் கோட்பாடுகள் எல்லாமே தெரியும். எந்த மருந்து எந்த அளவு கலந்தனா அது என்ன மாதிரியான எஃபெக்ட் வருங்கிறதுலாம் தெரியும். அதை நடைமுறைப்படுத்தினவங்க. அந்த அடிப்படையில் மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீரப்பனுக்கான அந்த வெடிகுண்டில் இருந்த மருந்துகளை போட்டு செயல்படுத்துகிறாங்க. அந்த குண்டு வெடித்ததில் வீரப்பன் உள்ளிட்ட அவங்க கூட இருந்த 5 பேருமே மயக்கமாயிடுறாங்க. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு, அந்த குண்டு வெடித்ததுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வருது. வரும்போது எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்க ஒரு நபர் மயங்கி கிடந்தாவோ அல்லது அவங்க அடிபட்டு கிடந்தாவோ காவல்துறை உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன, அவங்ககிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துருவாங்க, அவங்க கையை கட்டிடுவாங்க அல்லது கையில் விலங்கு போட்டுருவாங்க, அடுத்துக்கு வாயை கட்டிடுவாங்க. இதுதான் அந்த டீம் போனோடனே அதை செஞ்சிடறாங்க. போலீஸ் ஒருத்தனை பிடிச்சானா முதல்ல செய்கிற வேலை என்னன்னா கையை கட்டிடுவாங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துருவாங்க. இந்த போன டீம் அதே வேலையை அப்ப அதிரடியா இறங்கி போயெல்லாம் பிடிக்கல, இப்படி ஒரு சூழ்ச்சி இருந்திருக்கு. சூழ்ச்சி காவல்துறையினுடைய சூழ்ச்சிங்கிறத விட தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருந்த ஒரு நபர் எஸ்எம் அப்படிங்கிற ஒருத்தர் இதை பற்றி ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறார். அதனுடைய விளைவை அந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு எழுதின முடிஞ்சிருது. சமீபத்தில் தீர்ப்பு கிடைத்த வாச்சாத்தி கிராமம், அந்த கிராமத்துலேயும் போய் வீரப்பன் அவர்களை தேடுறேன்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை சீரழித்து, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை அடித்து, நிறைய பேரை கொன்று, நிறைய காவல்துறையினர் அதுக்கப்புறமா வனத்துறையினர் சேர்ந்து செய்த ஒரு அட்டூழியமாக தான் பார்க்கப்படுதில்ல. அதில் உண்மையாகவே வீரப்பனுக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த மக்களுக்கு வீரப்பனை தெரியுமா? இல்லை, வாச்சாத்திங்கிறது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் எஸ்டிஎஃப் இருந்த காலத்தில் இது நடந்தது. ஆனால் இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. புரியுது. வாச்சாத்திங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற ஒன்று. அதாவது தருமபுரி மாவட்டத்தினுடைய எல்லையில், சேலம் மாவட்ட எல்லையில் இருக்குது. சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு எல்லை வாச்சாத்தி, மேற்கு எல்லை தான் வீரப்பனுடைய எல்லை. அதுக்கும் வீரப்பனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா வீரப்பனை தேடி போறதா சொல்லிதான் அங்க அந்த அட்டூழியம் நடந்திருக்கு. இல்ல, அதுவும் இல்ல. வீரப்பனை தேடி போறதுக்கான ஒரு அதிரடிப்படை இருந்தில்ல, ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் டீம், அந்த மாதிரி இதுக்கு ஒரு டீம் வருது. ஓகே. அந்த டீம் வேற, இந்த டீம் வேற. அது பர்மனன்ட் டீம். வீரப்பனை தேடி போன எஸ்டிஎஃப்ங்கிறது நிரந்தரமாக இருந்த ஒரு அமைப்பு. இது தற்காலிகமாக ஒரு 3 நாளைக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு அதே மாதிரி ஒரு 150 பேர் 200 பேர் இருந்த ஒரு டீம் வர்றாங்க. இந்த டீம்ல இருந்தவங்களுக்கு அதான் சிக்கல். பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும், பழங்குடி அது நகரத்தில் இருக்கக்கூடிய, சென்னை நகரத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கும் ஒரு இளைஞிக்கும் இருக்கக்கூடிய திறமையில ஒரு 30-40% தான் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இவங்க கேள்வி நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் இவங்க பதில் சொல்கிறாங்கன்னா அவங்கள ஒரு 4 கேள்விக்கு தான் அவனால் பதில் சொல்ல முடியும். அதை விட பழங்குடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேள்வி அல்லது 1 கேள்வி தான் பதில் சொல்ல முடியும். சில கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி நபரை நீங்கள் விசாரிக்க போகும்போது எந்த அடிப்படையில் விசாரிக்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இவங்க போய் விசாரிக்கிறாங்க. போலீஸ் போய் அடிக்கிறாங்க. அவன் பதில் சொல்ல தெரியலையா, சொல்ல முடியலையா அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அவனை சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க. அதன் தொடர்பாக அங்கே நடந்த அந்த சிக்கல் தான். அதாவது ஒரு பழங்குடியை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உன் பேர் என்னடான்னா சொல்லுவான், உங்கள் அப்பா பேர்னா சொல்லுவான், தாத்தா பேர் தெரியாது. இது உங்களுக்கு நம்ப முடியுமா? ஏன்னா இவங்களுடைய அப்பாவை பேர் சொல்லி வேறு யாராவது கூப்பிட்டதை இவன் கேட்டிருந்தான்னா அந்த பேர் ஞாபகம் இருக்கும். தாத்தா பேரை யாருமே சொல்லலாதனால இவனுக்கு தெரியாது. இவனுடைய பூர்வீகம் என்ன, இவனுடைய வம்சம் என்ன, இவனுடைய வாழ்வியல் என்ன, எதையுமே அவன் தெரிஞ்சிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை போய் நீங்கள் என்ன விசாரணையில் விசாரித்து தெரிஞ்சிட முடியும்? அப்போ தெரியலன்னு சொன்னாவோ அல்லது பேசாமல் இருந்தானோ இவன் திமிராக நடந்துக்கிறான், பேச மாட்டேங்கிறான்னு இவங்க அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புரிதல் இல்லாதனுடைய விளைவு தான். புரியுது. அப்போ வாச்சாத்திக்கும் வீரப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே நடந்த வன்முறைகள்ங்கிறது மிக கொடூரமான வன்முறை. அந்த வன்முறையின் அங்கேயும் இதே மாதிரி ஒர்க் ஷாப் எல்லாம் அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. வாச்சாத்தியில் நடந்தது ஒரு நாள் நிகழ்வு. ஒரு நாள் காலையில் வனத்துறை அதிகாரிகள் போகிறாங்க. சந்தனக்கட்டையை ஒரு பகுதியில் கட்டி வெட்டி பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த பதுக்கி வச்ச சந்தனக்கட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்த அந்த சந்தனக்கட்டை என்னுடைய வயலுக்கு பக்கத்தில், உங்களுடைய வயலுக்கு பக்கத்தில் இருக்குது. நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்கள்ல, இந்த சந்தனக்கட்டை உங்களுக்கு தெரியுமா, யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது, இது வெளியூர் ஆளு தான் அந்த பகுதியில் தொடர்ந்து சந்தனக்கட்டை வெட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரை சேர்ந்த யாரும் இதுக்கு போகிறதில்ல, ஆனால் பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு காலையில் இந்த வழியாக ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அந்த சந்திரக்கட்டையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் உயர் அதிகாரிகள் சொல்லும்போது பக்கத்து காட்டுக்காரங்களை மீண்டும் விசாரிங்கிறாங்க. மீண்டும் விசாரிக்க வரும்போது எங்கள் தாத்தா காது கேட்காதவர், அவர் அங்கே இருக்கார். வனத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு, அவன் பேரன் தானே சிவசுப்ரமணியன் அப்படின்னு கேட்குறாங்க. பதில் பேச மாட்டேங்கிறார். அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. இவங்க அதிகாரிகள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரேஞ்சர், டிஎஃப்ஓ, ஏசிஎஃப்லாம் கூப்பிடும்போது மதிக்காத ஒருத்தர் போகிறார்ல, அவர் கூப்பிட்டு திரும்ப போய் பிடிச்சி கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அடிச்சிடுறாங்க. அடித்தோடனே அந்த ஊரை சேர்ந்த 2-3 இளைஞர்கள் அந்த பக்கம் வராங்க. அதில் ஏற்கனவே இந்த பகுதியில் பணியாற்றுன்னு ஒரு வனத்துறை ஊழியர் இருக்கார். அவர் கேட்குறாங்க, அவர் காது கேட்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அவரை ஏக போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த ஆளை அவங்க அடிச்சிடறாங்க. வனத்துறை அதிகாரிகளை 2-3 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த 3 பேரை கிராமத்து மக்கள் அடிச்சிடறாங்க. அந்த பெரியவரை அடித்தவனுடைய வலித்தம் தாங்க முடியாமல் அடிச்சிடறாங்க. இதன் தொடர்ச்சியாக அந்த ஊர்க்காரங்களை நம்ம அடக்கணும், அவனை பூரா கைது பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் ஃபாரஸ்ட் டீம் பண்ண போகும்போது 2 குரூப்புக்கும் கையெழுப்பினாங்க. ஏற்கனவே சொன்னோன்னா பழங்குடியினருக்கு முழுமையாக ஒரு அதிகாரி அடிக்கிறது தப்பு, அதிகாரி வந்தால் நம்ம இப்படி கை கட்டி தான் நிற்கணும் அப்படிங்கிறலாம் அவனுக்கு தெரியாது. தப்புன்னு தெரிஞ்சு அடித்தான். அடுத்து போகிறப்போ ஒரு சின்ன கையெழுப்பு நடக்குது. இந்த கையெழுப்பு நடந்தபோது இந்த வனத்துறை அதிகாரிக்கு லேசாக காயமாயிடுது. அந்த காயம்பட்டவரை அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் தான் வண்டி பிடிச்சி பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் ஊருக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வரப்போகிற அதிகாரிலாம் தெரியும். வெளியில் போன ஆண்களுக்கு தெரியல. திரும்ப இவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் ஒரு பெரிய டீமாக போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரையும் அடிச்சிட்டிங்களா, உங்களையெல்லாம் என்ன செய்கிறோம் பாருங்கள், உங்களுடைய வீடுகளில் வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க. பாமாயில் கெரசின்லாம் வச்சுருக்காங்களா, அதை எடுத்து அரிசியில் ஊற்றுறாங்க. 1 லிட்டர் கெரசின் எடுத்து ஒரு சாக்கு ராகியில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா என்ன? இப்போ இந்த மாதிரி மனிதாபிமானற்ற எல்லா வேலைகளும் அங்கே செஞ்சுறாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு மீண்டும் ஃபோர்ஸ் போகுது, எல்லாத்தையும் அடிக்குது. ஆண்கள் பெண்களும் ஒரு 18 பேரை இது வேற கைதாயிடுறாங்க. மீதி எல்லாம் ஊரை விட்டு ஓடிடுறாங்க. மலைப்பகுதியின் வெவ்வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பகுதி அமைப்பாளருக்கு தகவல் தெரிஞ்சு கட்சிக்காரங்க எல்லாமே அங்கே போனதுக்கு பிறகு தான் முழுமையாக அந்த விஷயம் வெளியே தெரியுது. அவங்களும் போய் பார்த்துட்டு இது ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு, இதை முதலடியாக ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு குமரன் அப்படின்ட்டு இப்போ சன் டிவியினுடைய ரிப்போர்ட்டராக இருக்கார். அவர் அப்போ அரூரில் ஃபோட்டோகிராஃபர். அவரை வர சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஃபோட்டோகிராஃபாக எடுக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான சித்திரவதைகள்லாம் நடந்திருக்கு இடங்கள்லாம் ஃபோட்டோகிராஃபாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சு கொஞ்சம் பழங்குடிகளும் மலை இருந்தெல்லாம் கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வரவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் மறுபடியும் நீதிமன்றத்தை கொண்டு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகும் வனத்துறை மற்றும் காவல்துறை இவங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காமலே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இது எல்லாமே வழக்குகளில் ஒவ்வொரு ஆவணமாக கொண்டு போயிட்டு அவங்களுடைய கடுமையான அந்த முயற்சியில் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்கும் ஒரு இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் அடிப்படையில் அதிகாரிகள் இவங்களுக்கு இருக்கிற அந்த திமிரும் இவங்களுக்கு இருக்கிற அந்த ஆணவம் இதை அந்த மக்கள் மேலே செலுத்த பார்க்குறாங்க. அது புரியாத அந்த மக்கள் அதுக்கு ஒத்துழைக்காமல் வரும்போது அவங்க மேலே கண்மூடி. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது பிற்காலத்துல வீரப்பன் அவர்களுக்கு தெரிய வந்தபோது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வீரப்பன் தெரியும். அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேக்குறேன். பாச்சாத்தி சம்பவம் அதே மாதிரி சின்னாம்பதிங்கிற இடத்துல பெண்கள் மேலான ஒரு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து அவர் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த மக்களுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை முன் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தார். அவருடைய பாணியில் என்ன சொல்லுவார்னா, இவன் எல்லாம் கோர்ட்டு கேஸு அதெல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பூரா கொண்டு வந்து உன்னை எங்கே கை வச்சா, என்ன பண்ணா, எப்படி இருந்தது இப்படிலாம் கேட்டு அசிங்கப்படுத்துவானுங்க. இது வக்கீல் கேஸை உடைக்கிறா செய்வாங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. எவன்லாம் குற்றம் சாட்டுக்குள்ளானா எல்லாத்தையும் சுட்டு கொண்டு வர்றான். நானாக இருந்தால் அதெல்லாம் செய்வேன். எனக்கு இந்த சின்னம்பதி இந்த வாச்சாத்தி பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்குது, இல்லைன்னா அங்கே வந்து எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளிட்டு வந்துடுவேன் அப்படிம்பார். அந்தளவுக்கு அவர் உணர்ச்சி மேலங்கத்தான் இருந்தார். தமிழ்நாடு விடுதலை படை பற்றி பேசுனீங்க. சமீபத்தில் நீங்கள் தோழர் தமிழரசனை பற்றின ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருந்தீங்க. தோழர் தமிழரசனுக்கும் இந்த பக்கம் வீரப்பன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கு? இந்த ஆயுத குழுக்கள் பரிமாறி இவங்களுக்கு உதவி செய்தது மட்டும்தானா, இல்லை அதை தாண்டி வேற ஒரு உறவு இருந்திருக்கு அவங்களுக்கு? உலகளவில் இருக்கக்கூடிய ஆயுத குழு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள தொடர்பு இல்லைனாலும் ஒரு மயிரிழையிலையாவது ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சைக்காலஜிக்கலான ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் வீரப்பனாக இருந்தாலும் சரி, வேட்டைக்காரனை பற்றி இன்னொரு வேட்டைக்காரனை சொன்னால் ஒரு ஈடுபாடு வரும், ஒரு பொறாமை வரும், அல்லது 2 பேர் செஞ்சானா கட்டி பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த ஆயுத குழுக்களுக்குள்ள இடதுசாரி ஆயுத குழுக்களில் அரசுக்கு எதிராக போராடுற இந்த குழுக்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு வகையிலான ஒரு சம்பந்தம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் தமிழரசன் வாழ்ந்த காலம் என்பது 1987க்கு முன்னே. அந்த காலகட்டங்களில் வீரப்பன் காவல்துறைக்கு எதிரான தாக்குதல் எதுக்கும் வரல. குறிப்பாக சொல்ல போனால் செப்டம்பர் 1 தமிழரசன் அடித்து கொல்லப்படுறார் பொன்பரப்பியில் நடந்த நிகழ்வில். அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னே தான் வீரப்பன் தமிழ்நாடு அதிகாரிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறார்.
அவருடைய இறப்புக்கு பிறகா? தமிழரசன் இறப்பதற்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே முன்னாடி. வீரப்பன் ம். தமிழ்நாடு வனத்துறை மேலே தாக்குதல் நடத்தி ஒரு தேடப்படும் குற்றவாளியே உருவாயிடுறாரு. அது நடந்த 2 மாதத்துக்குள்ளாகவே தமிழரசன் இறந்துறார். அதனால இவங்க காலகட்டத்தில் 2 பேருக்குமான தொடர்பு இல்லை. ஆனால் பின்னாளில் தமிழரசன் அப்படிங்கிற அந்த நபரை பற்றி வீரப்பன் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிறார். என்ன இந்த செவிவழி செய்தி, நான் போனால் சொல்லக்கூடிய செய்தி, சில நூல்கள் வந்திருக்கிற அந்த தகவல் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் தமிழரசனுக்கு பிறகு அந்த குழு தமிழ்நாடு விடுதலை படைங்கிற ஒரு டீம் அங்கே இருக்குது. அந்த படைக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறாரு. 1998 2000 இந்த காலகட்டங்களில் மதுரை பகுதியை சேர்ந்த முத்துக்குமார், அவர் தமிழ்நாடு மீட்பு படையின்னு ஒரு அமைப்பில் இருக்கார். ம். அவரும் தமிழ்நாடு விடுதலை படையும் ஒத்த கருத்தை உடையவர்கள். அதனால அந்த 2 டீம் சேர்ந்து வீரப்பன் போகுது. ஓகே. போகுது. தமிழரசன் வாழ்ந்த காலத்துக்கும் வீரப்பன் அந்த அமைப்போட தொடர்பு இருக்கிற காலத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. தமிழரசனை பற்றி முழுமையாக அவருக்கு தெரியும். அந்த அளவு தான் தொடர்பை தவிர அவருக்கு பின்னால் இருந்த அமைப்பாளர்கள் அங்கே போறாங்க. அவருடைய பின்னால காலத்தில் வீரப்பன் அவர்கள் வந்து தமிழ்நாடு விடுதலை படையில இருக்கக்கூடிய மற்ற அடுத்த கட்ட தலைவர்களுக்கு நிறைய உதவி செய்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது ராஜகுமார் கடத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அந்த அமைப்பு உள்ள இருந்தாங்க. அப்போ பொருளாதார ரீதியான சில உதவிகள் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்னும் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற அந்த வேட்டையில் வீரப்பன் தொடர்புடைய ஆட்களை பற்றிய தரவுகள் எல்லாமே தமிழ்நாடு போலீஸுக்கும் சரி, கர்நாடக போலீஸுக்கும் சரி, இன்றைக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு தெரியும். ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு பிறகு அந்த நடந்த எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு விடுதலை படைக்கும் தமிழ்நாடு மீட்பு படைக்கும் வீரப்பன் கொடுத்திருந்த உதவிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த உதவி எல்லாத்தையும் போலீஸ் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான பொருளும் இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எஸ்டிஎஃப் இல்ல தூக்கிட்டாங்க. பொருளுதவின்னு கிடையாது, அவங்கள பாதுகாக்கிறது, அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அதுவும் கூட சொல்ல போனால் அந்த 98 2000 காலகட்டங்களில் இவங்க சத்தியமான காட்டுக்கு இருந்தப்போ அதிரடிப்படை நிறைய பக்கம் சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்க போய் பெரிய அளவில் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சும்மா அந்த ஏர்கன் மாதிரியான பயிற்சி துப்பாக்கி இருக்கு இல்லையா, அதை வச்சு பயிற்சி எடுக்கலாமே தவிர SLR 303 AK-47 மாதிரியான துப்பாக்கிகளை காட்டுக்குள்ள சுட்டு பயிற்சி எடுக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு தோட்டா வெடிக்கலாம். அந்த முதல் தோட்டா வெடிக்கும்போது காட்டுக்குள்ள நான் அதை கேட்டிருக்கேன். நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து வலது பக்கம் வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்கும். இங்கே இருந்த பள்ளத்தில் ஏதோ ஒரு தோட்டா வெடிச்ச மாதிரி. அப்போ சேத்துக்குழி கோவிந்தன் கேட்டால் இல்லை, அது இந்த பக்கம் வெடிச்சிருக்கும் பாரு. ஓ, இந்த பக்கம் வெடிச்சா நமக்கு சத்தம் எப்படி எதிரொலி. கேட்கும்? அந்த ஓகே. காடுகள் இருக்கிற மலையினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே சுற்றி சுற்றி வரும். எந்த பக்கம் இருந்து வர்றதுன்னு நம்மளால சரியாக கணிக்க முடியாது. அதில் வீரப்பன் கூட சமயத்தில் கோட்டை விட்டுருவார். அவர் பேச்சுவாக்கில் போயிட்டு இருப்பார். அவன் சத்தம் இங்கே தான் வந்ததும் பாரு. நான் சொன்ன திசைக்கு எதிரான திசையில் வீரப்பன் சொன்னார். நான் ஒரு திசையை சொல்லுவேன், அவர் ஒரு சொல்லுவார். கூட இருக்கிற சித்தன், ரங்கசாமி இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு திசையை சொல்லுவார். அந்த திசையில் தான் உண்மையாக வந்திருக்கும். அதை சரியாக கணிக்கக்கூடிய ஆள் சேத்துக்குழி. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு துப்பாக்கி தோட்டாவோ அல்லது ஒரு வெடிகுண்டை வெடிச்சுன்னா அந்த திசையை கண்டுபிடிக்கிறது சிரமம். தொடர்ந்து 2-3 வெடிச்சிருச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதனால அந்த மாதிரி வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க வேட்டைக்காக ஒரு தோட்டா வெடிக்கிறது தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம். தொடர்ந்து 2-3 தோட்டாவே வெடிக்க அனுமதிக்க மாட்டார். அப்படி இருந்த சூழலில் அந்த 98 2000 காலகட்டங்களில் தமிழ்நாடு விடுதலை படையோ தமிழ்நாடு மீட்பு படையோ பெரிய அளவில் காட்டுக்குள்ளே போய் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அடிப்படை பயிற்சி எடுத்திருப்பாங்க. ஓகே. அடிப்படை பயிற்சி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு இடம் எப்படி வர்றாங்க, எந்த இடத்துல பதுங்கணும், எந்த இடத்துல எதிரில் வைக்கணும், இது எல்லாமே நம்ம நகர்ப்புறத்தில் இருந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வலது பக்கம் ஒரு 10 அடியில் ஒரு பாறை இருக்குது, பின்னால் ஒரு 15 அடியில் ஒரு பாறை இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து சுடக்கூடாது அப்படிங்கிற வீரப்பன். சுட்டா ஆள் மேலே படாமல் அந்த தோட்டா பாறைக்கு போச்சுன்னா பாறையிலேருந்து திரும்பி வரும் நம்ம மேலே. அதனால எதிரில் வரக்கூடியவன் எந்த இடத்துல வரான், அது ஒரு 30 அடி 40 அடினா பிரச்சனை இருக்காது. அந்த டைரக்ஷன் மாறிடும். ஆளுக்கு நேர் பின்னால் பாறை இருந்ததுன்னா சுடக்கூடாது. அதே மாதிரி விலங்கு நின்றுட்டு இருக்கு, அந்த விலங்குக்கு பின்னால் பாறை இருக்கக்கூடாது. இந்த சில அடிப்படை இருக்கு. இதையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, பயிற்சி கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் அவங்க புரிஞ்சுருக்காரு. நேரடியா வீரப்பனே இந்த பயிற்சி கொடுத்திருக்காரு அவங்களுக்கு, இல்ல வீரப்பன் அமைப்புல இருந்த அந்த பாதி இல்லை இல்லை, வேலையாட்கள் இன்னொன்று என்ன, யாராவது? தமிழ்நாடு விடுதலை படை அமைப்பை சேர்ந்த தோழர்கள் எல்லாமே இந்த வல்லம், அரியலூர், தேனார்காடு, வடார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவு ஆயுதங்களை கையாண்ட அனுபவம் இருக்காது. ஆனால் தமிழ்நாடு மீட்பு படை இருக்குல்ல, அந்த முத்துக்குமார் தலைமையில் இருந்தான அந்த படை, அதில் இருந்த பசங்க எல்லாமே இலங்கையில் விடுதலை புலிகள் அமைப்போட பயிற்சி பெற்றவங்க, சண்டையில் கலந்துக்கிட்டவங்க. அதில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் தம்பி. தம்பிகிட்ட நான் பேசும்போது அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்கிட்ட சொன்னார், வீரப்பன் வச்சிருந்த SLR நான் தாங்க பிரித்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன்னாரு. அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி உள்ள ஆள் இருக்காங்க. அப்போ வீரப்பன் தன்னிடம் இருந்த துப்பாக்கி கூட அதை எப்படி பிரித்து சர்வீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருந்திருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி தான் போய் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு விடுதலை படையை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் இங்க வந்து அங்க போர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க நிறைய பேர் அப்படின்லாம் தகவல் வருது. அதெல்லாம் உண்மைதானா? இல்லை, அது 80 84 அந்த காலகட்டங்களில்
ஈழத்தில் பல்வேறு விடுதலை குழுக்கள் உருவானாங்க. இபிஎல்ஆர்எஃப், இஎன்டிஎல்எஃப், ஹீரோஸ், பிளாட், எல்டிடி, இந்த மாதிரி பல குழுக்கள் இருந்தது. இந்த பல குழுக்களுமே இந்தியாவில் தான் வந்து பயிற்சி எடுத்தாங்க. ஆரம்ப கட்ட பயிற்சி மத்திய அரசு தான் கொடுக்குது. மத்திய அரசினுடைய அசாம், மேற்கு வங்க பகுதியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர் இவங்க தான் புலிகளுடைய அமைப்பினுடைய முதல் தர தலைவர்களுக்கு கூட்டு போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த முதல் தர தலைவர்கள் அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி சிறுமலையில் நடந்தது, கொல்லிமலையில் நடந்தது, பச்சைமலையில் நடந்தது. அதில் வெவ்வேறு குழுக்கள். எல்டிடிக்கான பயிற்சி குளத்தூரில் டிஎஸ் மணி, குளத்தூர் மணியன் இருக்கார்ல, அவங்களுடைய வயலில் தான் நடந்தது. அவங்களுடைய தோட்டம் காட்டு ஒட்டி, வனப்பகுதி ஒட்டி இருக்கு. அங்கே தான் ஒரு 3 பேட்ச் பயிற்சி எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1800 பேர் அங்கே பயிற்சி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் தமிழ்நாட்டில் நடந்தது. இந்த பயிற்சியை பார்த்து, இந்த பயிற்சியினால் ஈர்க்கப்பட்டு நம்மளும் விடுதலை புலிகளோட சேரணும், நம்மளும் அந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கிருந்த இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் 90-91 காலகட்டங்களில் நிறைய பேர் இலங்கைக்கு போனாங்க. விடுதலை புலிகள் அமைப்போட சேர்ந்தாங்க. ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சுதந்திரத்தை நாங்களே பெற்றெடுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். உங்களுடைய உதவி எங்களுக்கு பெரிய அளவு தேவைப்படலன்ட்டு சிலர் எங்களால் வேறு வேலை செய்ய முடியாது, நாங்கள் சண்டைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொன்னவங்கள சண்டைக்கு கூப்பிட்டு போனாங்க. சிலர் இறந்து போனவங்களும் இருக்காங்க, சிலர் துரோகியானவங்களும் இருக்காங்க, சிலர் வந்து அமைப்பில் தொடர்ந்து நிற்க முடியாதனால வெவ்வேறு வேலைகளுக்காக, அதாவது பொருள் வாங்கி அனுப்புறது, ஆயுதங்கள் வாங்கி அனுப்புறது, பெட்ரோல் வாங்கி அனுப்புறது, மருந்து பொருள் வாங்கி அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு சிலர் வந்துட்டாங்க. அது மாதிரி பல பிரிவுகள் அதில் பிரிஞ்சிடறாங்க. அதில் ஒரு பிரிவை நின்னும் ஆயுதம் எடுத்து போராடின குழு தான் இந்த தமிழ்நாடு மீட்பு படைங்கிற பேரில் இங்கே வந்தாங்க. விடுதலை புலிகள் அவங்க பயன்படுத்திட்டு இவங்க அனுப்புனது வேற வேலையாக இருக்கு. இவங்க வந்ததுக்கு பிறகு இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஆகி ஒரு ஒருங்கிணைப்பில் மீண்டும் பொருள்லாம் வாங்கி அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் இவங்களை கைது பண்ணிட்டு இவங்களா ஒரு பேர் வச்சிடறாங்க. அது ஒரு நபரை பிடிச்சோம்னா அவனை போராளிங்கிற அடையாளத்தை தான் காட்ட முடியும். ஒரு 10 பேரை சேர்த்து அதுக்கு ஒரு தலைவர் ஆகிட்டுறாங்க. அதில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிடலாம். அதுக்காக தமிழ்நாடு உளவு பிரிவு போலீஸார் தான் தமிழ்நாடு மீட்பு படைங்கிற பேரை அவங்களுக்கு வைக்கிறாங்க. வச்சு அதுக்கு தலைவர், பொறுப்பாளர், செயலாளர்லாம் நியமனம் பண்ணுறது இவங்க தான். ஆனா இவங்க எல்லாரையுமே ஒரே புள்ளியில இணைக்கிறது அப்படிங்கிறது தமிழ் தேசியம் தான். வீரப்பன் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்லை, அவருக்கு தமிழ் தேசியம், திராவிட தேசியம், இந்திய தேசியம் அப்படிங்கிறத பற்றி பார்வை இல்லை, பெருசாக இல்லை. போலீஸ் நல்லவன் இல்லை, இராணுவம் நல்லவன் இல்லை, இவங்களெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பாலிசி. அதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் அப்படிங்கிற இந்த மாநிலங்களுக்குள்ள ஒரு சுமூகமான மனநிலை இல்லை. தமிழ்நாடு, கர்நாடகாவும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு பிரச்சனை வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தமிழர்கள் ஏமாற்றப்படுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் தமிழருக்கு எதுவும் செய்யறதில்ல அப்படிங்கிற அந்த நோக்கம் இருந்தது. வீரப்பன் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா பல்வேறு இடங்களில் அவரை பற்றின பல்வேறு கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்தித்து பேசுகிறாங்க. அப்படின்னும் போது உண்மையாகவே யார் ரொம்ப மென்மையானவரா, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடான ஆளுன்னு சொல்கிறாங்களே, வீரப்பன் யார் உண்மையாகவே? நீங்கள் சொன்ன மாதிரி வீரப்பன் குறித்த செய்திகளில் பல முரண்பாடுகள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. அதாவது நான் வீரப்பனோடு பேசி பழகின காலகட்டங்களில் அவர் சொல்லியிருந்த செய்திக்கு நேர் எதிராக வெளியில் நடந்த நிகழ்வுகளை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ அவர் காட்டுக்குள்ளே இருக்கார் ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு காவல்துறை, இன்னொரு தரப்பு வனத்துறை, இன்னொன்று பொதுமக்கள். இந்த 4 வெவ்வேறு கோணங்களில் இருக்கக்கூடியது. அப்போ வீரப்பன் ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு எதிரானதான் வெளியில் நம்ம விசாரிக்கும் போது தெரியும். அந்த மாதிரி பல முரண்பாடுகள் இருக்குது. இதையெல்லாம் முழுமையாக சொல்லணும் ஒரு ஆய்வு தான். ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் போய் ஒரு ஆய்வு பண்ணோம்னா தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலகிய மனம் படைத்த ஏழை, ரொம்ப சாதாரண மக்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஒரு நபர். அவ்வளோதான். இது கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருக்கு அந்த காலகட்டங்கள் இருக்குது. அது பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு தான் அடுத்தவனுடைய பசியின் வேதனை தெரியும். அது இவருக்கு தெரியும். சின்ன வயசுலேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் சம்பாதித்து அதில் சாப்பிட முடியாமல் ஒரு சூழலில் இருந்தவங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா, வீரப்பன் பிறந்திருக்கிற அந்த ஊரில் பெரிய அளவுக்கு நிரந்தர வருமானம்னு எதுவுமே இருக்காது. இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த ஊருடைய வாழ்க்கை மாறி இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை. அந்த காலகட்டங்களில் விவசாயம் தவிர வேறு எதுவும் தொழில் கிடையாது. வீரப்பனுடைய ஒரு 30வது வயது காலகட்டங்களில் அந்த கருங்கல் குவாரிகள் வந்திருக்கு, மைன்ஸ், மார்பிள்ஸ் எடுக்கிற அந்த குவாரிகள் வந்துட்டுது. அந்த கட்டத்தில் ஓரளவுக்கு அந்த ஊர் மக்களுக்கு வருமானம் இருக்குது. அதுக்கு முன்னே முழுக்க விவசாயம், மீன் பிடிக்கிறது, காட்டில் வேட்டையாடுறது, மரம் வெட்டுறது, இதை தவிர வேறு எந்த வருமானம் கிடையாது. இதை விட கூடுதலாக இன்னொன்றுன்னா
ஆடு மாடுகளை காட்டுக்குள்ளே அடிச்சுட்டு போய் பட்டி போட்டு மேய்க்கிறது. அந்த மாடு ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேர் திருவிழா அல்லது கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய தேர் திருவிழா இந்த மாதிரி திருவிழா காலத்தில் கொண்டு போய் விற்று பணமாக்குறது. இதை தவிர வேறு எந்த விதமான வருமானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்கும், மறுநாள் சாப்பாடு இருக்காது. இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான ஒரு இணக்கத்தோடு வாழ்ந்த ஒருத்தர். அதனால் பசியோடு இருக்கிற ஒருத்தனை எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு பார்த்தாருன்னா சாப்பிடாம விட மாட்டார். அந்த அளவுக்கு இலகிய குணமுள்ள ஒரு நபர் தான். அடுத்த கட்டமாக வேட்டை அப்படின்னு வரும்போது விலங்குகளை கொள்றதுங்கிறது அது பழகிடுது. ஒரு பெரிய யானை யானையை பார்த்தா நமக்கு ஒரு அச்சம் வரும். அந்த யானையவே ஒரு தோட்டாவில் அடித்து கீழே சாய்ச்சி கொள்றக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாரு. அதை பற்றியும் சொல்கிறார். மான், யானை, இது மாதிரி முசுக்கொந்தி, கருங்குரங்கு இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் அந்த அளவுக்கு குறிப்பாத்து விலங்குகளை சுடுறதுல ஒரு வல்லவரா இருந்திருக்காரு அப்படின்னா எப்படி ட்ரெயின் வேட்டையில் அது ஒரு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வேட்டையில் ரொம்ப வல்லமை உள்ள ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்துடுறாரு. அதில் இன்னொரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வேட்டைக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். நீங்கள் போன உடனே மானோ அல்லது யானையோ அல்லது ஏதோ ஒரு விலங்கு கிடச்சி நம்ம அடிச்சுட்டு வந்துடுறதுலாம் வாய்ப்பில்லை. அவரோடு தொடர்ந்து பயணித்த சில நண்பர்கள்லாம் சொல்லும்போது 6 மணி நேரம் 7 மணி நேரம் தொடர்ந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. அது எப்படி உட்காரணுங்கிறது, அவர் உட்காரக்கூடிய இடத்துல ஒரு கல் போட்டு பக்கத்தில் கை வச்சுக்கிறதுக்கு இன்னொரு கல்லை எடுத்துகிட்டு தயாராக வச்சுக்கிட்டு அவருடைய சுற்றிலும் முழுக்க புதர்களை வளைச்சி கொக்கியாக பின்னல் போட்டு அந்த புதற்குள்ளேயே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருந்து எதிரில் வரக்கூடிய விலங்குகளை வேட்டையாடக்கூடிய அளவுக்கு பொறுமையும் அந்த துணிச்சலும் உள்ள ஒரு நபர். அதனால் அவருக்கு வேட்டை சாத்தியமாயிட்டுது. அந்த வேட்டையில் இருக்கக்கூடிய விலங்குகளை சுட்டு அதனுடைய உணர்வுகளை பார்த்து அதையெல்லாம் தாங்கி அதையெல்லாம் ஜீரணிச்சுட்டு வந்துடுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் மனுஷனை சொல்கிறது அவருக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது. ஒரு யானையை அடிச்சிங்கன்னா அந்த யானை உயிர் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். அந்த 1/2 மணி நேரம் வரைக்கும் அது கதறும், கண்ணீர் விடும். ஆனால் மனுஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அடித்தா ஒரு புறா குஞ்சு மாதிரி அடுத்த வினாடியே உயிர் போயிடுது. இவர் போய் பார்க்கும்போது அங்கே டெட் பாடி தான் கிடக்கும். அந்த மாதிரியான சூழலில் மனிதனை கொள்றதுக்கு அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு தயாராகிறாரு. இது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட பாதிப்பினால் ஏற்பட்ட பிரச்சனை தான். ஏன்னா இப்ப நீங்க அவர் கூட பயணிச்சதுனால நான் கேட்கிறேன். அவரு தொடர்ந்து ஒரு இரக்க குணமற்றவர் அப்படின்லாம் சொல்றாங்களே, உண்மைதானா? அதானா? இரக்க குணம் அற்றவருங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனால் நான் பார்த்தது அவரோட பலன் வந்து ரொம்ப இரக்க குணம் உள்ளவராகவும் நான் பார்க்குறோம். எந்த இடத்துல வீரப்பனம் போய் யார் பார்த்தாலும் முதல் பாப்பா உட்காரு சாப்பிடு, சாப்பாடு போட்டு தான் அடுத்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி வழி தவறி போன காவல்துறையினர், வனத்துறையினர் கூட அவர் பாதுகாப்பாக 2 நாள் 3 நாள் வச்சிருந்து திருப்பி அனுப்பியிருக்கார். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. தன்னையோ அல்லது தன் குடும்பத்தையோ அல்லது தன் சார்ந்து இருக்கிற அவருடைய அந்த கூட்டாளிகளுடைய குடும்பத்தையோ அல்லது பழங்குடி மக்கள் அந்த காடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் கொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. அந்த விஷயத்தில் அவர் ஈவு இறக்கம் இல்லாமல் தான் நடந்திருக்காரு. அது மறுக்க முடியாது. அதான் வீரப்பனுக்குள்ள 2 குணம் இருக்குது. ஒன்று ரொம்ப இரக்க குணம். காவல்துறை சார்ந்து இருக்கிற சில அதிகாரிகளே சொல்கிறாங்க, நாங்கள் போவோம் அந்த ஊரில் பழங்குடியை ஆடு மாடு மேய்க்கிறவனை கூப்பிட்டு விசாரிச்சோம்னா அவன் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பசவன் ஒருத்தர் இருக்கார், பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, 2 பொண்ணுங்க. பொண்ணு கல்யாணங்கிறது 17-18 வயசு திருமணம் ஆகாமல் இருந்தாலே அங்கே ஆச்சரியம். 13-14 திருமணம் ஆகிடும். அப்போ ஒரு அந்த பொண்ணு 17 வயசு 18 வயசு ஆகிட்டு கல்யாணம் பண்ண முடியாமல் இருந்தது. ஒரு நாள் இந்த பக்கம் காட்டுக்குள்ளே மரம் வெட்ட போயிட்டு வந்திருக்கான். வரும்போது வீரப்பன் வழியாக வந்திருக்காரு. பார்த்துட்டு குடும்பம் எப்படி என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. கேட்டதுக்கு பிறகு அவருக்கு ஏதோ ரேஷன்லாம் வேணும்னு கேட்டிருக்காரு. சர்க்கரை அங்கே வெள்ளந்தூள் அப்படிம்பாங்க, வெள்ளமும் டீ தூளும் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க, அதுதான் அவசர தேவை. அந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கழுத்தில் போட்டிருந்தோம் 6 பவுன் செயினை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க. இது காவல்துறை சார்ந்தவங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஈரம்மா அப்படிங்கிற ஒரு லேடி, அந்த மாதிரி பாலப்படுங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க காட்டுக்குள்ளே விறகு பொறுக்க போகிறாங்க. ஒரு நாள் விறகு பொறுக்க போகிறவங்கள வீரப்படம் பார்க்குறாங்க. அந்த குழுவோட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 3-4 மணி நேரம் நம்ம விறகெல்லாம் பொறுக்கி முடிச்சதுக்கு பிறகு வெளியில் வரும்போது வீரப்பன் ஒரு 500 ரூபா பணம் கொடுத்து அனுப்புறாரு. அடுத்த நாள் நம்ம போகும்போது அந்த 500 ரூபாய்க்கு வேறு ஏதாவது மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பெட்ஷீட்டு, செருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருது. கொடுத்துட்டு அந்த நாள் பேசிகிட்டு இருந்து வரும்போது அந்த குடும்ப விவரங்களை பேக்கும்போது அவருடைய பொண்ணுங்க 2 கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரு 15,000 ரூபா பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இது வழக்கமாக அந்த அம்மா வாங்கிட்டு வருது. வரும்போது பெண்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பணத்தை எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு பாதுகாப்பான முறை இருக்கால்ல. அதனால் பெண்கள் வந்து இந்த சேலையினுடைய தலைப்பு இருக்குல்ல, முந்தானையில் முடிஞ்சு வச்சுருப்பாங்க. அது பெரும்பாலும் அந்த கிராமங்களில் இருக்கிற பெண்கள் எல்லாமே சாவி குத்ததில் வச்சுருப்பாங்க. வீட்டினுடைய சாவி அல்லது 1 ரூபா 2 ரூபா காசு, காட்டுக்குள்ளே ஏதாவது இந்த கல் வித்தியாசமாக பச்சைக்கல்னு சொல்லுவாங்க, மாணிக்கக்கல், மரகதக்கல், இந்த மாதிரி ஏதாவது காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமாக பார்த்தாங்கன்னா
அல்லது மான் கொம்பு, யானை தந்தம், உடஞ்சி போன யானை தந்தம்லாம் கிடக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா அது விலைக்கு ஆகுங்கனால அந்த முந்தானையில் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி 15,000 முடிஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இது அந்த பகுதியில் வீரப்பனை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிற மோகன் நவாஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் சப் இன்ஸ்பெக்டர். அவருக்கு தெரியும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு வரவங்க யாரெல்லாம் வர்றாங்களோ, ஆண்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் கைவிட்டு பார்ப்பார். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய முந்தானையை விரித்து அவுத்து பார்ப்பாங்க. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா யாராவது ஒரு 100 ரூபா 200 ரூபா காசு வச்சுருந்தாங்கன்னா அவன் அன்றைக்கி வீரப்படம் பார்த்துருக்கிறதா அர்த்தம். இது போலீஸுடைய பாலிசி. அந்த அம்மா வருது, 15,000 வருது. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த முந்தானையை அவுத்து பார்க்கும்போது பணம் இருக்கிறது தெரிஞ்சிருது. அப்போ வீரப்பணம் அந்த இடத்துல இருக்காங்கிறது இவங்க லொக்கேட் பண்ணிட்டாங்க. இது நடந்த நிகழ்வு. காவல்துறையில் இருந்த டீமில் இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை நான் பார்த்தேன். 15,000 கொடுத்தாங்க. அந்த பணம் என்னாச்சுங்கிறது 2வது விஷயம். அது ஒரு மாதிரி போயிட்டுது. ஆனால் இந்த அளவில் தான் வீரப்பன் ஒரு இலகிய மனம் படைத்தவர். அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கார். புரியுது. ஆனா இத்தனை ஆண்டு காலம் ஒருவரை வந்து நம்பி அவரோடையும் கூட்டாளிகளா ரொம்ப விசுவாசிகளா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒரு சிலர் துரோகமும் பண்ணியிருக்காங்க. பட் அந்த விசுவாசிகள் எல்லாமே அவரோட எப்படி சேர்ந்தாங்க? வீரப்பனோடு அவருடைய குழுவை தொடர்ந்து விசுவாசிகளாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம், வீரப்பன் ஒரு ஆயுதம் ஏந்திய குழு, அரசுக்கு எதிரானவர், இவர் ஒரு கொலைகாரன், சந்தன கடத்தல் குற்றங்கள் இருக்குது, யானை வேட்டையாடின குற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற புரிதல்கள் எதுவும் இல்லாதவர்கள். ஓகே. இன்னும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு எது, கர்நாடகா எது, இந்தியானா எது, உலகம் எது அப்படிங்கிற பற்றி பார்வையெல்லாம் இருக்காது. சாதாரணமாக அவனுடைய உழைப்புக்கேற்ற பொருளை வாங்குகிறோம், அதை வச்சு சாப்பிட்றோம். இதை தாண்டி அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அதிகபட்சமாக அந்த பகுதியில் இருக்கிறவங்க அங்கிருந்து வாரத்தில் ஒரு நாள் சந்தை நடக்கிற ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர் தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த ஊர் அவங்களுக்கு தெரியாது. அந்த மலையினுடைய மேற்கு பக்கம் கர்நாடகா, கிழக்கு பக்கம் தமிழ்நாடு, தெற்கு பக்கம் கேரளா, இந்த மாதிரியான அந்த சிஸ்டம், நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, போலீஸ்னு ஒன்று இருக்குது, போஸ்டல் சர்வீஸ் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அந்த மக்களுக்கு தெரிஞ்சது பசியோடு போன ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தான்னா அவன் நல்லவன், அந்த சாப்பாட்டை கொடுக்காம தடுத்தான்னா அவன் கெட்டவன், அவ்வளோதான். இதில் போலீஸ் அதே மாதிரி அந்த மக்களை சாதாரணமாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளை கொடுத்து, பொருளாதாரம் சார்ந்த உதவிகளை கொடுத்து செஞ்சாங்கன்னா இவங்க நல்லா வேலை வைப்பாங்க. போலீஸ் அந்த மாதிரி செய்யலை. ஒரு பழங்குடியை பார்த்தா பிடிச்சி நிற்க வச்சிடறாங்க. 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார வச்சிடறாங்க. அவனுக்கு எதுவும் வாங்கி தர்றதில்லை. இவன் சாப்பிட்றான், இவன் டீ சாப்பிட்றான். போலீஸ் ஆஃபீஸர் கேம்பில் டீ சாப்பிட்றாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவனுக்கு எதுவும் தர்றதில்லை. ஒரு 9 மணி நேரம் நிற்க வச்சதுக்கு பிறகு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ங்கிறத புரிஞ்சுக்கிற அளவு கூட இவங்களுக்கு ஆற்றல் இல்லை. அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாளாக அவனை வெளியில் விட்டுறாங்க. இந்த 2-3 நாள் அவன் இருக்கும்போது அவனுக்கு எந்த விதமான கவனிப்பும் கொடுக்கறதில்ல. ஆனால் இதுக்கு நேர் எதிராக இருக்கார் வீரப்பன். போனோடனே பாப்பா இந்த ஊர் எங்கேருந்து வரேங்கிறாரு, உட்கார வைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, 3-4 மணி நேரம் பேசுகிறாரு, சில செய்திகள் கேட்குறாரு, போகும்போது ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்புறாரு. இப்போ போலீஸ் அந்த மாதிரி செய்யறதில்ல. புரியுது. அப்போ அந்த மக்களுக்கு யார் நல்லவன்? வீரப்பன் தான் நல்லவன் நினைக்கிறாங்க. அவருக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்காங்க. ஆனால் இவர் செய்கிறது சட்டவிரோதம், இது சட்டத்துக்கு எதிரானது, அதை பற்றிய புரிதல் அந்த மக்களுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் போலீஸுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த இடத்துல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க ரகசிய ஒர்க் ஷாப்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க, அங்க பெண்களை எல்லாம் வந்து பலவந்தம் செய்தாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இது சொல்லப்படுதுங்கிறத விட நம்ம கற்பனையில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு சித்திரவதைகளை காவல்துறை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதாவது இன்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது கமாண்டோ, யார் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அந்த ஊரில் கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு செய்தியை விசாரித்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, சென்னையில் இவன் எப்படியெல்லாம் குற்றவாளியை டீல் பண்ணி விசாரித்தானோ அதே எண்ணம் தான் அங்கேயும் வரும். இவன் இங்கிருந்து அங்கே போகும்போதே இந்த நபர், இந்த காவல்துறை அதிகாரியாகட்டும் அல்லது கீழ்நிலை ஊழியராகட்டும், அந்த பகுதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் விசாரிச்சதான பிரச்சனை இல்லை. இவங்க இங்கே என்ன அதிகாரத்தை பயன்படுத்துனாங்களோ அதே அதிகாரத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப சிக்கலுக்குள்ளானதாகிட்டுது. அதுக்கு பிறகு மக்கள் எல்லாமே பயந்து காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீரப்பன் தாக்குதல்கள் அதிகமாகிட்டே போகுது. அதாவது 91, 92, 93 காலகட்டங்களில் தொடர்ந்து ஒரு 30க்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. வீரப்பன் அவங்களை எல்லாமே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல 8 போலீஸார் மேலே நடந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்படுறாங்க. 5 SLR துப்பாக்கி எடுத்துடுறாரு. இதெல்லாம் காவல்துறைக்கு ரொம்ப அதிகமான ஒரு அவமானத்தை ஏற்படுது. காவல் நிலையத்தை போய் தாக்குறாரு. காவல் நிலையத்திலேருந்து 5 போலீஸ் சுட்டு கொண்டுட்டு ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது எல்லாமே காவல்துறைக்கு ஒரு பெரிய தலைவலி உருவாகுது, ஒரு தலைக்குனிவு. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறதே அவங்களுக்கு கேவலமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. இந்த சூழலில் காட்டுமிராண்டித்தனமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையை அந்த மக்கள் மேலே கொண்டு போயிடுறாங்க. பெண்கள் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுறாங்க. ஆண்கள்னு நினச்சோம் அவனை கொண்டு போய் வீரப்பனுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாங்கன்னா
ஒரு 15 நாள் 20 நாள் விசாரிச்சுட்டு இவன் மூலமாக வேறு எந்த தகவல் இல்லைன்னு நிறைய சுட்டு கொண்டுறாங்க. அப்படி ஒரு நபர் 2 நபர்லாம் சுட்டுக்கொள்ள 8 பேர் 7 பேர் 9 பேர் இப்படி பல பேரை கொண்டிருக்காங்க. கொத்து கொத்தா. கொத்து கொத்தா கொண்டிருக்காங்க. இவன் அவ்வளவு பேருமே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த அளவிலான புரிதல் உள்ளவன் தான். வெளி உலகமே தெரியாத இன்றைக்கு நீங்கள் சராசரியாக இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தைய அந்த குழந்தைகிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா என்ன மாதிரியான தரவுகள் எல்லாம் நீங்கள் உள்ள வாங்கிக்கலாம், அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது தெரியும். இந்த நாலேஜ் அங்கே எஸ்எஸ்எல்சி படிக்கிற பையன் கூட நீங்கள் வாங்க முடியாது. ஏன்னா அவனுடைய அந்த சூழல் அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் வளர்ந்துட்டு இருக்கிறான். அந்த ஒரு வெளி உலக அறிவு எது இருக்காது. இப்போ என்ன சொல்ல போனால் கெத்தேசல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 1967 அரசு பள்ளி இருக்குது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, இப்போ உயர்நிலைப் பள்ளி ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஊரில் டிகிரி யாரும் முடிக்கல. ஏன்னா அவனுடைய வாழ்வியல் சூழலில் தான் காலையில் அப்பா அம்மா 2 பேரும் ஏதோ ஒரு வேலையை வெளியில் போயிடுவாங்க, அல்லது வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ராகி காடு வேலை செய்வாங்க, கடுகு செடி போடுவாங்க, அதில் வேலை செய்வாங்க. ஒரு 6-7 ஆடு இருக்குது, ஒரு 10 மாடு இருக்குது. இந்த ஆடு மாடை யார் மேய்ப்பாங்க? ஒரு நாள் 2 நாள் பக்கத்து வயல்காரங்கள காட்டுக்குள்ளே போகும்போது கூட ஓட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. 3ஆவது நாள் அவரால் முடியாது, அல்லது அவருக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ இந்த சின்ன பையன் போயிடுவான். ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கிற பையன் தாத்தாவோட கூட போயிட்டு வருவான். அது அவனுடைய வாழ்வியல் தேவை. பசி, வயிறு இருக்குது, உடல் தேவைகளுக்கான தனக்கு துணிமணி வேணும், இதெல்லாம் வேணால் அவனுக்கு என்ன செய்யணும்? அரசும் யாரும் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல. அதிகபட்சமாக போனால் ஒரு ஆண்டுக்கு ஒரு 100 கிலோவோ 120 கிலோவோ அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. அந்த அரிசி அவன் சாப்பிட மாட்டான். நம்ம ஊரில் சாப்பிட்ற இந்த அரிசி அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ராகி தான் வேணும். அப்போ ராகினா அவனுடைய சொந்த வயலில் தான் விளைவிச்சுக்கணும். இந்த தேவைகள் இருக்கும்போது கல்வி அவனுக்கு 2வது தான். அது தேவையில்லை, அதனால் அங்கே போகல. நம்ம ஆசிரியர்களுக்கும் ரொம்ப வசதியாக போனதுன்னா, இந்த மாதிரி பழங்குடியினர் பள்ளியில் போட்டாங்கன்னா வருடத்துக்கு 2 முறை 3 முறை ஸ்கூல் போனால் போதும். அங்கே போகவே தேவையில்லை. போனாலும் பசங்க வரமாட்டாங்க. இவங்க இங்கே ஏயு ஆஃபீஸில் சிஇஓ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டே இருக்காங்க. 6 மாதம் 7 மாதம் பள்ளிக்கு போகாத ஆசிரியர்கள்லாம் அந்த பகுதியில் இருக்காங்க. அப்போ பள்ளியும் ஒன்று இருக்குது, அதில் ஆசிரியரும் வேலை செய்கிறாரு, சம்பளம் வாங்கிக்கிறாரு, ஆனால் பசங்க யாரும் ஸ்கூலுக்கே போகிறதில்ல. இந்த மாதிரி சூழல் அந்த பகுதியில் இருந்துட்டு இந்த புரிதல் எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த மக்களை ரொம்ப சித்திரவதைக்குள்ளாகினாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த கர்நாடகா அதிரடிப்படையினுடைய ஒர்க் ஷாப் செட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்னோம்னாங்க, அங்கே யாராவது வர்றவங்களை கேட்டால் தெரியும் இந்த ஒர்க் ஷாப் செட்டு என்ன நடந்துன்ட்டு. வெறும் மனித ஓலங்களாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கும்பாங்க. அங்கேருந்து அந்த வழியாக சும்மா நடந்து போகிறவங்க கேட்டால் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க. கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவர் வந்து பாத்திர கடை வச்சுருந்தார். அந்த ஒர்க் ஷாப் செட்லேருந்து ஒரு 500 அல்லது 600 அடி தூரத்தில் அவருடைய கடை இருக்குது. இரவு நேரங்களில் அந்த கடை கேட்குங்கிறார். சத்தம் கேட்கும், அழுகிற சத்தம், அடிக்கிற சத்தம், கதற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்குலாம் நடந்திருக்கு. நாங்கள்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டோம். ஆனால் வீரப்பனுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் அங்கே போய் பார்க்க நேர்ந்ததா? அங்கே அந்த இடத்துல இப்போ இன்றைக்கு வரைக்கும் நான் போயிட்டுருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கர்நாடக காவல்துறையில் அதிரடிப்படையில் பணியாற்றின பலர் இருக்காங்க. எனக்கு என்னோடய நட்பில் தொடர்பு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து என் மேலே கர்நாடகாவில் வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகளுக்காக நான் நீதிமன்றத்துக்கு போக வர காவல்துறை அதிகாரிகளோட பேச பழகும்போது இந்த கட்டத்தில் உட்காந்து வயதான கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 76-77 வயசு ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிற சில விஷயங்களை யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்கிற சூழலில் எங்கிட்ட அழுதுருக்காங்க. எவ்வளோ கொடுமைகள் செஞ்சுருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் இறந்துட்டார். ஒரு நாள் குளத்தூர் போகிறேன், மாதேஸ்வரமலையிலேருந்து நான் ஜீப் எடுத்துகிட்டு குளத்தூர் போகிறேன் சார் அப்படிங்கிறேன். சங்கர் பிதிரி அப்படிங்கிற டிஐஜி அப்போ இருக்கார். அவர் தான் கேட்குறாரு, எங்கேயா போகிறேன் அப்படிங்கிறார். நான் குளத்தூர் சந்தை வரைக்கும் போயிட்டு வரேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சந்தைக்கு வருவாங்க. அதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். எல்லா தேவைகளுக்கான ஒரே ஒரு இடமா அது மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன் சார். இவர் காலையில் ஒரு 7:45 8 மணிக்கு சொல்கிறார். சரி போயிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்கே இருங்க, இடையில என்னை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்கிறார். சரிங்கன்னு சொல்கிறார். இங்கே வந்து குளத்தூர் சந்தையில் அவர் தெரிஞ்ச அறிமுகமான ஆள்கள் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்து பேசிட்டு வீரப்பனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது என்னெல்லாம் பற்றி கேட்டிருக்காரு. இதை பற்றி அப்படி தொடர்ந்து அந்த சந்தைக்குள்ளேயே அவர் சுற்றிட்டு இருக்கார். சிவில் ட்ரெஸ்ஸில் தான் சுற்றிட்டு ஆளுகளை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கார். மதியானம் ஒரு 1 மணி போல் சங்கர் பிதிரி வயர்லெஸில் கூப்பிட்டு ஒரு முகவரி சொல்கிறார். இந்த முகவரியை சேர்ந்த ஒரு ஆள் சந்தைக்கு வர்றான், அப்பா, அவரை நீங்கள் தூக்கிட்டு வாங்கங்கிறார். ஆனால் அவர் பேர் நினைவில்லை அவருக்கு. அந்த நபர் சொன்ன நபருடைய அடையாளத்தை இவங்க சில உளவாளிகள் வச்சுருப்பாங்க, போலீஸுக்குன்னு சில இன்ஃபர்மேஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக அந்த சங்கர் பிதிரி சொன்ன நபரை பிடிச்சிடுறாங்க. அவருக்கு வந்து வயசு ஒரு 56-57 இருக்கும், அந்த வயதோடையர். இவர் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் இரவு சங்கர் பிதிரிகிட்ட கொடுத்துட்றாரு. மறுநாள் காலையில் மீண்டும் ஒரு 8 பேரோடு சேர்த்து இந்த நபரை 9வது நபராக சேர்த்து கையை கட்டி காட்டுக்குள்ளே கூட்டி போக சொல்கிறாங்க. கூட்டி போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வைங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறார். அந்த தகவலின் அடிப்படையில் இவரை
உட்பட ஒரு 3-4 பேர், பாவா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர், மதுக்கூர் முஸ்லி அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி, நான் என்னோட பேசிகிட்டு இருந்த நபர் எல்லாமே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நந்தி பிண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதியில் கொண்டு போய் அந்த 9 பேர் நிற்க வச்சுருக்காங்க. நிற்க வச்சுட்டு நாங்கள் பொசிஷன் இருக்குன்ட்டு இந்த தகவல் போனோடனே டைகர் அசோக்குமார்கிட்ட பேசுகிறார், ஃபயர் பண்ணுங்கன்ட்டு. அவர் தான் அந்த 9 பேரையும் சுடுறார். சுட்டு அங்கே போட்டு வந்துடுறாங்க. வந்து ஒரு மாதம் வரைக்கும், ஏன்னா சொன்னது டிஐஜி, செஞ்சது இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட நீங்கள் எதுக்காக அவனை பிடிச்சிட்டு வர சொன்னீங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு பிறகு வேறு ஏதோ செய்திகள் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறார், நான் அந்த குளத்தூர் சந்தையில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தேன்ல, அவன் யார் சார், அவன் கேஸ் என்னங்க அப்படிங்கிறார். ஓ அதுவா, அவனுடைய பையன் நம்ம எஸ்டிஎஃப்ல பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஒரு விசாரணைக்காக. பிடிச்சிட்டு வந்து விசாரணை செஞ்சுட்ருக்கான். விசாரணையில் அவன் என்கவுண்டரில் போட்டோம். இவன் அதை ஹைபிஸ் கார்பஸ் போட்டிருக்கான். அதனால பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஹைபிஸ் கார்பஸ் போட்டிருக்கான். அது விசாரணைக்கு வந்ததுன்னா பிரச்சனையாக இருக்குது. அதனால் அவனை கொண்டு வந்து போட்டால் வேலை முடிஞ்சுச்சு. சார் இதெல்லாம் உண்மையாவே நடக்குதுல்ல? ஆமாங்க. அப்போ சொல்கிறாரு, சார் உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். நாங்கள் வந்து பாவத்துக்கு ஆளாயிட்டோம். அவர் சொன்னார், நாங்கள் செஞ்சிட்டோம். அந்த நபர் யார் சார் அப்படின்னா எனக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. என் கூட அப்போ இன்ஃபார்மர் ஆகி, ஏன்னா இது நடந்தது 1991. நான் அவரை பார்க்குறது 2018. ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ந்து பின்வாங்கி அந்த நேரத்தில் எனக்கு அவனை சரியாக அடையாளப்படுத்த முடியல அப்படின்ட்டு. சரி, யார் அந்த நபருங்கிறத நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற முடிவில் நானும் குளத்தூர் மணியன்கிட்ட கூட இதை பற்றி பேசினேன். அப்போ அவரும் அந்த காலகட்டங்களில் வழக்கில் ஹைபிஸ் கார்பஸ் போட்டது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18 பேர் ஹைபிஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க. அந்த 18 பேரையும் நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். ஆனால் அந்த நபரில் இதில் அவர் வரல. ஒருவேளை ஹைபிஸ் கார்பஸ் போட்டதான சந்தேகத்தில் பிடிச்சவங்க போட்டதாலும் போட்டிருக்கலாம், ஹைபிஸ் கார்பஸ் போட்டதுனாலையும் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே தொடர்பு இல்லாத ஒருவேளை அவர் சொன்ன, இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 2004, 2005 காலகட்டங்களில் மைசூரில் எம்எல்ஏயும் வழக்கு இருந்து நான் அந்த வழக்கு போவேன். பர்கூர், தமிழ்நாட்டினுடைய பர்கூர் மலைப்பகுதி, கர்நாடகாவுடைய ராமாபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டிருக்கிற அந்த மலைப்பகுதி எல்லாத்துலேயுமே பசவண்ணா அப்படின்னா ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரே பேர் தான் இருக்குது. மாதையா அப்படின்னா ஒரு 15 பேர் இருப்பான். வீரண்ணா அப்படின்னா ஒரு 6-7 பேர் இருப்பான். இப்படி பேர் இருக்கும். இவங்க தேடிட்டு போகிற பசவண்ணா ஒருத்தராக இருப்பான், இவங்க தேடிட்டு போகிற வீரண்ணா ஒருத்தராக இருப்பான். அங்கே வழியில் கிடைச்ச வீரண்ணாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படி பல சம்பவம், போதுமான விசாரணையே இல்லாம எதுவும் இருக்காது. மொழி வேற பிரச்சனை. வீரப்பனுடைய மிக முக்கியமான கூட்டாளி நல்ல வேட்டைக்காரன். அது இந்த கேளையாடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடு இருக்குது, வரையாடு, அதனுடைய ஒரு வகை அந்த கேளையாடுங்கிறது. எவ்வளவு உயரமான பாறையாக இருந்தாலும் அந்த பாறையில் மேலே ஏறி போயிடும். அவ்வளோ வேகமாக இறங்கி வரும். அந்த ஆட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் சுட முடியாது. கொம்பெல்லாம் ஒரு மாதிரி சுருட்டிக்கிட்டு அந்த ஆட்டை வந்து வேட்டையாடி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வறண்ட நிலப்பகுதி இருக்கிற காலகட்டங்களில் அந்த மரங்களோடு மரங்களாக, இலைகளோடு இலைகளாகவே அது இருக்கும். நம்ம அந்த ஆட்டை அடையாளங்கிறதே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரியான அந்த ஆட்டை வீரப்பனாலேயே அவ்வளோ சீக்கிரம் சுட முடியாது, ரொம்ப சிரமம். ஆனால் இந்த வீராசாமி அதை சுட்டுருவான். அவ்வளோ வேட்டையில் நுட்பம் உள்ள ஒரு நபர். ஒரு நாள் ஏதாச்சும் அந்த கிராம பகுதியில் கர்நாடகாவில் சாராயம் காய்ச்சலுங்கிறது எல்லாருமே வீட்டில் வழக்கமாக பெரியவங்க செய்கிற வேலை. சொந்த பயன்பாட்டுக்கு ஒரு 5 லிட்டர் 6 லிட்டருக்கு அளவு சாராயம் காய்ச்சி எடுத்துக்குவாங்க. அந்த சாராயத்தை ஒரு கேன்லேயோ இல்லை பாட்டிலையோ வைக்கோல் போர் அல்லது சோளத்தட்டு போர், ராகி காட்டினுடைய போர், அந்த அடிச்சுக்கெல்லாம் கால்நடைக்கு தீவனமாக மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த போருக்குள்ளே சொருகி வைக்கிறது வழக்கம். ஒரு நாள் இவன் ஒரு பாட்டிலில் சாராயம் வச்சுருக்கான். அந்த சாராயத்தை உள்ளே சொருகி வச்சுட்டு ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றி குடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு 6-7 பேர் காக்கி சட்டையோடு வர்றாங்க. பின்னால் வர்றது தெரியுது. தெரிஞ்சோடனே அந்த பக்கத்தில் ஒரு ஆவரம் செடி இருக்குது. அந்த செடி மறுபடியும் அந்த எடுத்து வச்சு சரக்கு குடிச்சிட்றான். குடிச்சிட்டு வைக்கோல் பொருட்கள் அந்த டம்ளரை தள்ளிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் வந்துட்டாங்க. வேகமாக ஓடுறான். எந்திரிச்சு அந்த வைக்கோல் பொருளுடைய பின்பக்கம் போகிறதுக்காக ஓடுறான். டே ஓடாதேங்கிறாங்க. இவனுக்கு பயமாயிடுது. போலீஸ் நம்மளை பிடிக்க போகிறாங்க, நம்ம சாராயம் குடிச்சுட்டு ஓடுறான். பின்னால் வந்து துரத்தி பிடிச்சிட்றாங்க. பிடிச்சதுக்கு பிறகு பார்த்தா வந்தது வீரப்பன் குழு. இவன் நினச்சி ஓடுறது வீரப்பனுக்கு, போலீஸ் நினச்சி ஓடுறான். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசும்போது இவன் வீரப்பன் குழுவோட அறிமுகமாயிடுறான். ஒரு மாத காலம் வீரப்பன் குழு அந்த பக்கம் தங்கி இருக்குது. இவனும் அந்த வீட்டிலேருந்து தேவையான பொருள் மட்டும்லாம் வாங்கி கொடுக்குறான். இந்த தொடர்ந்து இருந்த நட்பு ஒரு மாதத்துக்கு பிறகு போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சிருது. போலீஸ் இவனை தேடி வர ஆரம்பிக்குது. பயந்துட்டு நேராக காட்டுக்குள்ளே போயிடுறான். ஒரு 3 வருஷம் போகிறான். 3 வருஷம் வீரப்பனோடய சுற்றிடுறான். பல வழக்குகள். இவன் காட்டுக்குள்ளே இருந்த நேரத்தில் இவனுக்கு வேறு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் வேட்டையாட தெரிஞ்சவங்கிற பேரில் நடந்திருந்த எல்லா இன்சிடென்ட்லையும் இவனை A6, A7, A18, A22ன்னு எல்லா கேஸ்லையும் சேர்த்துறாங்க. சேர்த்துனதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் 93ல் போலீஸில் சரண்டர் ஆகிடுறான். சரண்டர் ஆனதுக்கு பிறகு தூக்கு தண்டனை கிடைக்குது. தூக்கு தண்டனையிலேருந்து அப்பீலில் விடுதலையாகி வந்துடுறான். விடுதலையாகி வந்ததுக்கு பிறகு ஊரில் சதாசிவா கமிஷனில் 5 லட்ச ரூபாய் இழப்பீடு வாங்கிடுறான். இவனுடைய மனைவிக்கு 3 லட்ச ரூபாய் இழப்பீடு, 8 லட்ச ரூபா வாங்கி ஒரு 6 ஏக்கர் இடம் வாங்கி
லைஃப் செட்டில்டு, எதுவும் பிரச்சனை இல்லை, நல்ல நிலைக்கு வந்துடுறான். அது அவன் வெளியே இருந்தால் கூட அவ்வளோ சம்பாதிச்சு வாங்கியிருக்க முடியாது, வந்துடுறான். என்ன ஒரு சிக்கல்னா, இவன் பேர் வந்து வீராசாமி. கேஸில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தடா வீராசாமி ஆகிட்டார். ஓகே. 4 தடா வழக்கு இவர் மேலே இருந்து, அதனால் தடா வீராசாமி ஆகிட்டார். இந்த வீராசாமி சிறையிலிருந்து எல்லாம் வெளியில் வந்து 2016-17 காலகட்டத்தில் ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு தெரிஞ்சது கொளத்தூர், கொள்ளைகால், இந்த 2 ஊரை தவிர வேறு எந்த ஊரும் தெரியாது, எந்த நிர்வாக அமைப்பும் தெரியாது. இப்படி இருந்துகிட்டு இருக்கிற சூழலில் காவல்துறை அதிகாரிலாம் மாறுறாங்க. இவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் மார்டல்லி, இவன் இருக்கிறது நல்லூர், அது மார்டல்லி. மார்டல்லியில் சிவசாமி அப்படின்னு ஒருத்தன் தடா கேஸில் இருக்கான். அவன் தேடப்படும் குற்றவாளி. அவன் என்ன ஆனது இது வரைக்கும் தெரியாது. காவல்துறை அதிகாரிகளும் நிறைய அதிகாரிகளும் மாறி போகிறாங்க, நீதிபதிகள் மாறுறாங்க, நீதிபதி அலுவலகங்கள் செட்டப் எல்லாமே மாறுது. 2017 பழைய கேஸ் வாரண்ட் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடுது, போலீஸ் விசாரிக்க சொல்லி. அவங்க வந்து வீராசாமி யார், வீராசாமி யாருன்னு கேட்குறாங்க. அங்கே இருந்தவங்களுக்கு யாரும் தெரியல. யாரோ சொல்லியிருக்கு, என்ன கேஸில் தர்றீங்க? வீரப்பன் கேஸ். வீரப்பன் கேஸ்னா நீங்கள் நல்லூரில் வீராசாமி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. நேராக அந்த அதிகாரி வந்து பார்க்குறாரு, வீரப்பன் கேஸில் இவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் ராமாபுரம் போலீஸில் கேஸ் ரிமாண்ட் பண்ணி கொள்ளைகள் சப்ஜெக்டுக்கு போடுறாங்க. கொள்ளைகள் சப்ஜெக்டில் இடம் இல்லைன்னு சொல்லி இவன் 13-14 ஆண்டுகளாக தேடப்படும் குற்றவாளிவை அங்கேருந்து நஞ்சன்கோடு சப்ஜெக்டில் வச்சிடறாங்க. நஞ்சன்கோடு சப்ஜெக்டிலேருந்து அதில் ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு அங்கே இடம் இல்லைன்னு மைசூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுக்கிடையில் ஒரு 15 நாள் போயிடுது. மைசூர் சென்ட்ரல் ஜெயில் போனதுக்கப்புறம் இவனோடு ஏதோ ஒரு வழக்கில் ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னே இவன் 8 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். அந்த காலத்தில் சிறையிலேருந்து ஒரு கிரிமினல் அங்கே இருந்திருக்கான். அவனுக்கு இவன் அறிமுகம் இருந்தில்ல, அந்த பழக்கத்தில் 2 பேரும் ஒரு டீமாக ஒரே செல்லில் இருந்திருக்காங்க. ஒரு 15 நாள் அங்கே இருந்ததுக்கு பிறகு இந்த 15 நாள் கோர்ட்டுக்கு வர்றாங்க, கூட்டி போகிறாங்க. இவனுக்கு கன்னடம் பெருசாக தெரியாது. கர்நாடகாவில் தான் இருக்கிறான், ஆனால் இவனுக்கு கன்னடம் பெருசாக தெரியாது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இல்லை. பேர் என்ன? வீராசாமி. இங்கே அக்யூஸ்ட் பேர் வீராசாமி, நில்லுன்றாங்க. முடிஞ்சிருச்சு. இதே நிலைமை தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கூட இருந்த அந்த அக்யூஸ்ட் நம்ம வேறு இன்னொரு கிளை சிறைக்கு போகலாம், அங்கே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளை சிறைக்கு அவனோட சேர்ந்து போயிடுறான். சாம்ராஜ்நகர் கிளை சிறை. சாம்ராஜ்நகர் கிளை சிறையில் போய் ஒரு அங்கேயே 6 மாதம் தொடர்ந்து இருந்துறாங்க. 6 மாதம் இருந்ததுக்கு பிறகு அந்த சிறையினுடைய கண்காணிப்பாளராக முன்ன மைசூர் சிறையிலிருந்து ஒரு அதிகாரி வர்றார். அவர் பார்த்துட்டு, உன் பேர் வீராசாமி இல்லடா? ஆமாம் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா இவன் வீராசாமிக்கு பதிலாக வேறு வீராசாமிக்கு பதிலாக இவன் இருக்காங்கிறது தெரியுது. உன் மேலே இருந்த 4 கேஸும் அக்யூட்டல் ஆகிட்டுது, நீ விடுதலை ஆகி போயிட்ட, இப்போ நீ இருக்கிறது வேற ஒரு பேருடைய பேர்லடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போலீஸ் பிடிச்சி வந்திருக்காங்க, நான் உள்ளே இருக்கிறேங்க. அந்த ஒரு ஞானம் கூட இல்லை, அவனுக்கு இல்லை. இப்படி இருந்துட்டு இருக்கான். அப்போ அவரும் யோசிக்கிறார், இது யாரை வச்சு மூவ் பண்ண சரியாக இருக்கும். அப்போ வந்து மைசூர் சிறையில் 151 பேர் தடா வழக்கில் இருந்தாங்க. அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த நபர்களில் இந்த வழக்குகளை பற்றி விவரங்கள் தெரிஞ்சதெல்லாம் யார் அப்படிங்கும்போது குழந்தைவேல் அப்படின்னு ஒருத்தர் மாற்றலியில் இருக்கார். அவர் மணின்னு சொல்லுவாங்க. இந்த பிளவேந்திரன் ஒருத்தர் வீரப்பன் வழக்கில் தூக்கு தண்டனை கைதியாக இருந்தார், அவருடைய மைத்துனர். அவர்கிட்ட தான் அந்த வழக்கில் தொடர்புடையவங்களுடைய எல்லா ஆவணங்களும் இருக்குது. குழந்தைவேலுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அதிகாரியை அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் மூலமாக 2003-2004 மொபைல் ஃபோன்லாம் பெரிய அளவு இல்லாத காலம். இப்போ அவருடைய மொபைல் நம்பர் என்ன, எங்கே இருப்பார் என்னங்கெல்லாம் விசாரித்து ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி சாம்ராஜ் நகர் போயிருந்தேன், அங்கே வந்து மாற்றலி வீராசாமிக்கு பதிலாக நல்லூர் வீராசாமி ஒரு கேஸில் உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க, நான் எதுவும் செய்ய முடியாது, நீ ஏதாவது முயற்சி எடுன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு குழந்தைவேல் இங்கேருந்து ஜெயிலில் போய் அவனை போய் மனு பார்த்துட்டு என்ன வழக்கில் கைதாயிருக்கான் என்னங்கிற விவரத்தையெல்லாம் வாங்கிட்டு, இவன் மேலே இருந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு வச்சு இவன் தேடக்கூடிய ஆள் வேறு, இந்த ஆள் வேறுங்கிறதுக்கான ஆவணங்கள் எல்லாமே எடுத்து ஒரு வக்கீல் மூலமாக அடுத்த முறை நீதிமன்றத்துக்கு வீராசாமி வரும்போது நீதிபதிகிட்ட கொடுத்தாரு. நீதிபதி போலீஸை கடுமையாக திட்டிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுங்கன்றார். இவன் மேலே வேறு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு அனுப்பிடுங்க, இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு ஒரு ஆர்டரை சாம்ராஜ் நகர் கிளை சிறைக்கு கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இவன் சாம்ராஜ் நகர் கிளை சிறைக்கு போனேன், மாலை ஒரு 6 மணிக்கு இவன் மேலே வேறு வழக்கு இல்லைன்னு அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. நான் எங்கேயும் இந்த நேரத்தில் நான் எங்கேயும் போக முடியாதுங்கிறான். சாயங்காலம் 6 மணிக்கு சரி உட்காரு, காலையில் வரைக்கும் இவனுக்கு ரிமாண்டே வச்சுருங்க, காலையில் திறந்து விட்டலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இரவு உள்ள இருந்த சிறைவாசிகள்லாம் பேசி இவனுக்கு ஒரு 250 ரூபா பணம் வசூல் பண்ணி நீ காலையில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு காலையில் 7-8 மணிக்கு அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் ரிலீஸ் பண்ணி வெளியே வரான். வரும்போதே ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்குறான், எங்கே போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொல்லி ஒரு 10 ரூபா கொடுத்துருந்தான்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடலாம். இவன் அந்த 10 ரூபாயை தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு நடந்து போகிறதுக்காக போகிறான். பாதை மாறிடுது. பாதை மாதிரி போகிறான். போகிற இடத்துல பூரா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறான். அவன் 3 கேள்வி கேட்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்னா கர்நாடகாவில் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, தனியார் போக்குவரத்து கழகத்தினுடைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய பஸ் எல்லாம் போய் வரக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. எது கேட்டனே இவன் கன்ஃபியூஸ் ஆகிடறான். இந்த பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா இவன் இந்த வழி காட்டான், இந்த வழி காட்டுறான். கிட்டத்தட்ட மதியானம் 2-2:45 மணி வரைக்கும் தெரியும் பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிக்க முடியல. அப்போ யாராவது கேட்டானே நீ எந்த ஊருன்னு கேட்டால் நான் ஜெயிலிருந்து வரேன்னு சொல்கிறதுக்கும் பயம்.
எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறதுனா இவன் சொல்லக்கூடிய ஒரு நல்லூருங்கிறானே தவிர அந்த பகுதி மக்களுக்கு நல்லூருங்கிற பேரில் எதையுமே கேள்வி கேட்டது கிடையாது. திரும்ப 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 மக்களோட பேசி பஸ் ஸ்டாண்டையும் கண்டுபிடிக்க முடியல, எதுவும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குழப்பத்தில் வந்துட்டு இருக்கான். ஒரு 4:30 மணி 4:45 மணிக்கு வரும்போது ஒரு இடத்துல சத்தியமங்கலம், பண்ணாரி, கோயம்புத்தூர் வரவங்களாம் வாங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஓடி போய் பார்க்குறான், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ் ஒன்று நின்றுட்டு இருக்கு. இவன் கன்னடமாக தமிழும் தெரியாது. அண்ணா நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க, எனக்கு நான் தமிழ்நாட்டில் எங்கள் ஊருங்க, நான் இந்த மாதிரி வழி தவறி போய் வந்துட்டேன் அப்படிங்கிற இந்த பேசினது பிறகு அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு. டிரைவரை போய் காலையை பிடிச்சிக்கிறான், என்னை எங்கே விட்டுறாதீங்கன்ட்டு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சதுக்கப்புறம் அவருக்கு இவரை பற்றி ஒரு புரிதல் வர்றதுக்காக, இவனுக்கு ஒன்றுமே தெரியலைங்கிறது தெரியுது. சரி உங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர் ஏன்னா கன்னடத்தில் 2 ஊர் சொல்கிறான், நல்லூருங்கிறான், மாற்றலிங்கிறான், அது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்களுக்கு கேட்டேன், சந்தைக்கு போடுறேன் எந்த ஊர் கூட போவேன், குளத்தூர் போவேன் இல்லைன்னா அந்தியூர் போவாங்கிறான். சரி அப்போ இவனுடைய ஏரியா இங்கேருந்து இன்னொரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பகுதி அப்படின்னு தெரிஞ்சிருது. சரி அந்தியூர் போகணுன்னாலோ அல்லது குளத்தூர் போகணுன்னாலோ இங்கேருந்து கொள்ளைகள் போனால் அங்கேருந்து போயிடுவியா அப்படிங்கிறாங்க. கொள்ளைகள் போனால் போயிடுவாங்கிறான். அதுக்கு பிறகு அவங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய டிரைவர் கண்டக்டர் அங்கேருந்த புரோக்கர்கிட்ட சொல்லி அந்த பேருந்து வேறு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் அவனை பஸ் ஏற்றி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பஸ் புரோக்கர் கொண்டு வந்து கொள்ளைகள் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்காரு. கொள்ளைகள் வந்து இறங்கினதுக்கு பிறகு ஓரளவுக்கு அனுமானிச்சிடறான். அடுத்து அங்கே கேட்கும்போது நல்லூர் போகிற பஸ் எங்கன்னா நிற்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பிடிச்சி நைட்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த நிலையில் தான் அந்த பகுதி மக்கள் இருக்காங்க. இந்த நிலையில் தான் கர்நாடக போலீஸும் வழக்கு போடுறாங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.